சும்மா 8 பேர் 10 பேர் நிற்கும் நினச்சிடாதீங்க. ஒருத்தனும் அவ்வளோ வீரியமானவன், அவ்வளவு கொளுத்துச்சு. இப்போ நான் பேசுகிறேன்னா எனக்கு பேச்சு திறமை இருக்கு, வருது பேசுகிறேன். ஒருத்தனும் பேசுனா அவ்வளோ நேரம் பேசுவாங்க. அவ்வளவு மன குமுறல் கூட தான் வந்து நிற்கிறான். இன்னைக்கு வேலை நாள், திங்கக்கிழமை வேலை நாள், வாரத்தில் முதல் வேலை நாள். வேலையை விட்டுட்டு இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னா சும்மா கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கனிம வளத்துக்கு எதிராக இந்த எப்படி வீடு கட்டலாம், எப்படி கட்டடம் கட்டலாம், இந்த வியாக்கியானம் பேசுகிறத விடுங்க. அரசு அனுமதி பெற்ற இடத்துல அரசு கொடுக்கக்கூடிய அந்த நெறிமுறைகளோட இத்தனை அடி இத்தனை அங்குலம் அல்லணும்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுக்காங்க பார்த்தீங்களா? அப்படி அல்லுங்க. அங்கே அள்ளும் போது அரசுகிட்ட நீங்கள் ஒரு ரூபாயை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி தனிநபருக்கு லஞ்சம் கொடுக்கறத விட்டுட்டு அரசு கருவூலத்தை நிரப்புவீங்க. இந்த வளத்தை விற்று அரசு கருவூலம் நிரம்பும். அது எனக்கு கல்வியாவோ மருத்துவமாவோ ஏதோ ஒன்றா மக்களுக்கு திருப்பி கிடைக்கும். அதை நாங்கள் யாரும் எதுக்கலை. இது மாதிரி நம்ம ஊருக்குள்ளே மட்டும் இல்லை, கேரளாவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ரோடு, அவ்வளோ பெரிய துறைமுகம், கடலுக்கு பக்கத்தில் இந்த சுனாமி தடுப்பு சோறுன்னு சொல்லுவாங்களே, அவ்வளவு பாறைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்து தான் போகுது. அத்தனையே வேடிக்கை பார்த்து என்ன சொல்ல, ஒரு புழு கூட அடிச்சா அந்த துள்ளும். இப்படி சொரண கட்ட மக்களா ஒரு பூனை அடிச்சா, நீங்க ஒரு பூனையை ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடிச்சீங்கன்னா அது புளியா மாறுங்கிறான், அதோட முழு பழத்தை காட்டுங்கிறான். நம்ம அவ்வளவா சோடு போயிட்டோம், அவ்வளவா ரோசம் கட்டு போயிட்டோம். கொஞ்சம் கூட மானம் இல்லை, கொஞ்சம் கூட மான ரோசம் இல்லை. அப்ப இது எப்படி நம்ம சரி பண்றது? ஒருத்தங்களும் இப்ப நாங்க கட்சி சார்பா எடுக்கணும்னு எனக்கு நோக்கம் கிடையாது. இந்த பொதுமக்களை திரட்டி, இந்த உணர்வுள்ளவங்களை திரட்டி ஏதாவது நல்லது பண்ணிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். சரி பண்ணிடலாம், நல்லது பண்ணல, சரி பண்றோம், நல்லதெல்லாம் கிடையாது. சரி, நமக்கு தேவையானதான் செய்யறோம். ஆனா இங்க உணர்வு வெளிச்சம் யாரை போய் திரட்ட, எங்கிட்டு போய் திரட்டினாலும் நாம் தமிழ் கட்சி ஆடுறாங்க. அப்ப அவங்கள கூப்பிட்டு வந்துக்கிட்டு நாங்க அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஒரு மாற்று கட்சிக்காரங்க ஒருத்தங்க பேசுறாங்க, நம்ம இந்த இதுல வந்து புகார் மனு போட்டவங்க. அப்ப அவங்க அழைச்சி பேசினேன், அண்ணே நம்ம பகுதி பிரச்சனையா இருக்கு, நீங்க புகார் பண்ண தெரிஞ்சுச்சுனே, வாங்கனே நம்ம பகுதியில் இந்த உணர்வுல இருக்கவங்கலாம் கூப்பிட்டு நம்ம இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அண்ணே சொல்றாங்க, பல விஷயங்களை பேசினாங்க. அவ்வளவு மிரட்டல் வந்துச்சு, இதான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடை சொல்லுவாங்க. அண்ணே தம்பி, நீங்க சொல்ற மாதிரி உங்க கட்சிக்காரங்க மாதிரி நீங்க சொல்ற அதே பாணியில எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை தம்பி. எங்க கட்சிக்காரங்க மேல உள்ளவங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை கொண்டு போனேன்னா அவன் காசை நேரடியாக வாங்கி என்னை காட்டி விட்டு போயிடுவான் தம்பி, நான் என்ன பண்ண தம்பின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலன்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நான் நினைச்சேன், இது சாத்தியப்படாது. நம்ம நேர்ந்து விட்டு நமக்கு நாம் தமிழர் கட்சி பையன் தான் இருக்காங்க, அவங்களே கூட்டு வந்து கூட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்க பேச்சை மதிப்பளிச்சு வந்த மதியனுக்கு நாங்க கொஞ்ச நேரம் மட்டும் வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்காக என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற கனிமவள ஆர்ப்பாட்ட கோஷம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். திருட்டை நிறுத்து, திருட்டை நிறுத்து. செம்மண் கனிமவள திருட்டை நிறுத்து, திருட்டை நிறுத்து. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. வருவாய்த்துறையே, கனிமவளத்துறையே, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. செம்மண் கனிமவள திருட்டை தடுத்து நிறுத்து. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. செம்மண் திருடர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். நமது சொத்து, நமது சொத்து, நமது சொத்து, நமது சொத்து. இயற்கை வளங்கள் நமது சொத்து, இயற்கை வளங்கள் நமது சொத்து.
தடுத்திடுவோம் 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 இயற்கை வளங்கள் கொள்ளை போவதை தடுத்திடுவோம் தடுத்திடுவோம். அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியின் வணிகர் பாசறை பொறுப்பாளர் திரு வேலன் அவர்களை ஓரிரு நிமிடம் பேச அழைக்கிறோம். புத்தூர் வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு அனுமதி வழங்கிய காவல்துறைக்கும் வணக்கம். அரச காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மண்ணுக்கான போராட்டங்கள் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு நிலத்தை அபகரிப்பாக, இன்னைக்கு மண்ணை அபகரிக்கிறாங்க. இந்த மண் இன்னைக்கு அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல நாளைக்கு விவசாயமே பார்க்க முடியாது. மிஞ்சி போனால் மீன் வேணால் வளர்க்கலாம். அதுவும் ரொம்ப ஆழமாக தோண்டிட்டாங்கன்னா பக்கத்து நிலங்கள்லாம் தண்ணி நிற்காது, எல்லாம் ஊற்றடிச்சு அந்த குழி தோண்டின இடத்துக்கே போயிடும். இன்றைக்கி நம்ம போயிடுவோம், மண்ணும் போயிடும். இன்னொரு 25 வருஷம் 50 வருஷம் கழித்து வர தலைமுறை என்ன பண்ணுன்னு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் அள்ள விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு 12 ஏக்கர் ஆகும், நாளைக்கு 40 ஏக்கர் ஆகும், அப்புறம் 50 ஏக்கர் ஆகும், அப்புறம் 100 ஏக்கர் ஆகும். அப்புறம் புத்தூருங்கிறது தனி தீவாயிரோட ஆயிடலாம். ஏன்னா அந்த பணத்து மேலே, பொண்ணு மேலே, மது மேலே ஆசை வச்சுட்டாங்கன்னா அவங்கள திருத்த முடியாது, எந்த அளவுக்கு போவாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால் மக்கள் ஓரளவுக்கு ஊர் மக்கள் இந்த மண்ணை நீங்கள் தான் காக்கணும். வேறு 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து மீனாட்சிபுரத்துலேருந்து சொக்கனாம்புத்தூர்லேருந்து தான் வருவாங்க. ஒரு எதிர்ப்பு, இப்போ வைரமுத்து சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு அல்லு, ரொம்ப குழி தோண்டிடாத. நாளைக்கு அந்த நிலம் எதுக்கு பயன்படும்? இப்படி ஒவ்வொன்றுக்கும் மழை போனால் பரவாயில்ல, மரம் போனால் பரவாயில்ல, மண் போனால் பரவாயில்ல, நாளைக்கு அந்த தெருவில் பெண் பாதிக்கப்பட்டால் பரவாயில்லன்னு அந்த காலத்து எனக்கு தெரிஞ்சு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி மீசியை வச்சுருந்து அருவா எடுத்தாங்கன்னா அவன் உள்ளே வரவே பயப்படுவான். ஆனால் இன்றைக்கி தப்பெல்லாம் சாதாரணமாகி போச்சு. ரொம்ப அச்சப்பட்டால் வாழவே முடியாது. இப்போ நாங்களாம் வந்திருக்கோம், அச்சப்பட்டால் வர முடியுமா? இங்கே 2 பேர் தலாரத்தில் தொழில் பார்க்குறோம், பெண்மணியோடு வந்திருக்காங்க, படிக்கிற பையங்க வந்திருக்காங்க. ஏன் ஒரு அநீதி நடக்குதுன்னா கேட்க வேண்டாமா? மண்ணே அள்ளக்கூடாதுன்னு சொல்லல, ஒரு வரையறதே இருக்குது எதாக இருந்தாலும். அதனால் ஒரு நல்ல செய்தி இந்த மக்கள் செய்வான்னு நினைக்கிறேன். ஒரு பேருந்து, ஒரு அடையாளம் உண்ணாவிரதம், இல்லை பேருந்து மறியல்னு ஒரு செய்தி பேப்பர் ஆக்கி அவங்களுக்கு தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு அச்சப்படுத்தணும். பணம் கிடைக்குதுன்னு கை காசு வாங்கிட்டு தப்புக்கு உடந்தே இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளுங்கட்சிதே இதை முன்னெடுத்து செய்ய வேண்டியது. ஏன்னா வீடு தேடி நலத்திட்டம்ங்கிறாங்க. இந்த ஆளுங்கட்சி இந்த தொகுதி எம்எல்ஏ தான் சொல்லி ஒரு அளவோடு இதை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே வர கீழே வர குணாபுரம்னு நினைக்கிறேன். இருக்க கிளை கட்டமைப்பில் பெரிய கிளை கட்டமைப்புன்னு நினைக்கிறேன். 365 நாளும் பேனர் இருக்கும். எனக்கே ஆச்சரியம். தான் மண் திருடு போகிறத தடுக்க வேண்டாமா? நாங்கள் தமிழ்நாடு அளவுக்கு முடிஞ்ச அளவு எங்களால் முடிஞ்சதை அந்தந்த பகுதியில் உள்ளதை தடுக்கிறோம். இங்கேன்னு இல்லை, நம்ம பக்கத்தில் மதுக்கடையை மூடுறது கூட 1 வாரம் போய் போராட்டம் நடத்தணும். அது சத்திரம்னு நினைக்கிறேன், அந்த பகுதி வடுகப்பட்டின்னு நினைக்கிறேன். இந்த பெண் பாதிக்கப்படுறது, மனிதர்கள் பாதிக்கப்படுறது, மண்ணெல்லாம் பாதிக்கப்படுறது எதிர்காலத்துக்கு கேடு. இவன் பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் போயிடுவான், மண்ணும் போயிடும். பாழாக்கப்பட்ட பெண்ணு மாதிரி நாளைக்கு அந்த நிலம் இருக்கும். இருக்க தலைமுறைகளுக்கு அது தெரியும். நாளைக்கு அது ஓரம் சார இடமா ஆகி போயிடும். விளைஞ்சாத்தே இந்த மலத்துக்கும் மதிப்பு. பாதாள குழி மாதிரி கிடந்தா அதுக்கு என்ன மதிப்பு? மண்ணோட காக்கலைன்னா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒவ்வொருத்தனும் தான் நிலத்தை ஊரை காக்க போராடி இருக்கான். ஊருக்குள்ளதே மண்ணு இருக்குது, அதை காக்க வேண்டாமா? மக்களை தாண்டி எந்த அதிகாரி, எந்த அரசாங்கம் வென்ற முடியும்? அவன் நாளைக்கு கோட்டையில் இருப்பேன், அவன் வீட்டை சுற்றி குழி தோண்ட விட்டுருவானா? அதனால் மக்கள் சிந்தித்து நல்ல ஒரு போராட்டமாக முன்னெடுங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவாணன் அவர்களை கண்டுணை பேருரையாற்ற அழைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த புத்தூரில் நடக்கக்கூடிய கனிம வள திருட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம். நானால் வெளியூருக்காரன், என்னை விட உங்களுக்கு உங்கள் மண்ணை பற்றியும் உங்கள் ஊரை பற்றியும் கண்டிப்பாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால்
இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்க்க கிட்டத்தட்ட 4 மாசமா அந்த இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு இடத்த ஒரு அரசியல்வாதியோ ஒரு மணல் திருடரோ போய் தோன்றான் அப்படின்னா உண்மையிலே அது யாரோட இடம், அந்த இடம் புறம்போக்கா இல்லையா, இல்ல அவரோட தனியான பட்டா போட்ட இடமா அப்படிங்கிறதே நமக்கு முதல்ல தெரிய வர்றதே கிடையாது. அதை நம்ம தேடி எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு 1 மாசம் 2 மாசம் ஆயிடுது. அப்புறம் தான் ஐயோ இது அடுத்த இடத்துல நம்ம மக்கள் சொத்துல தான் கை வைக்கிறாங்க பாருங்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யார் அதை முன்னெடுக்கிறது, அதை யார் மனு போடுறது, அதை எப்படி கேட்கறது அப்படிலாம் யோசிக்க வேண்டியது. உண்மை நீங்க யோசித்து பாருங்களேன், இப்படி ஒரு பொது இடத்துல யாராவது ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சு, இடம் இல்லாத ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சா இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, அதாவது இங்க இருக்கக்கூடிய தலையாரி விஏஓ, இந்த விஏஓ தலையாரி இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர் தான் உண்மையிலே சொல்றேன். இன்னைக்கு முதலமைச்சர் எம்எல்ஏ அவங்க எல்லாம் நேரடி கண்பாடு, அதெல்லாம் வேற. ஒரு விஏவும் ஒரு ஒரு தலையாரின்னா முதல்ல ஒரு கிராமம் சரியா இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியவங்க. அவங்கள தாண்டி எந்த தில்லுமுள்ளுமே இந்த மண்ணில நடந்துடவே முடியாது. அவங்க மட்டும் சரியா முடிவு பண்ணி ஒரு தலையாரி விஏ மட்டும் நேர்மையானவங்களா இருந்தா இந்த வீட்டை இந்த இடத்துல கொடுக்கூடாது, இங்க வரி கட்டல, இவங்க இது சரி பண்ணல, இங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க, இது ரோடு ஆக்கிரமிச்சு கட்டிருக்காங்க, இது சரி பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சரியா கணக்கெடுத்து வாங்குற சம்பளத்துக்கு மக்களுக்கு உழைக்கணும்னு நினைச்சா எந்த கிராமத்திலும் எந்த திட்டமும் நடந்துடவே முடியாது. ஆனா இங்க அப்படி இருக்காங்களா, அப்படியானவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நாங்க நேரடியா இந்த தம்பி மூலமா நேர தாசில்தாருக்கே முதல்ல பெட்டிஷன் போட வேண்டியிருக்கு. இங்க இப்படி தோண்டிக்கிட்டு இருக்காங்களா, கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேல தோண்டிட்டாங்க. நாளைக்கு இப்ப என்ன பயம்னா, சரி இது இந்த கனிமந்த மலையில செம்மண் அள்ளுறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், இதை கண்டுக்காம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், பக்கத்திலே ஒரு மலை இருக்குது. என்ன மலை? புத்தூர் மலை. உண்மையிலேயே புத்தூர் இந்த ஊர் உண்மையில நான் எனக்கு எப்படி கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அந்த புத்தூர் மலையில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முனிவர்கள் இருந்திருக்காங்க, பல குகைகள் இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பூன்னு ஒரு படம் எடுத்தாங்க, திரைப்படம். அந்த பூ படம் எடுத்த மலைப்பா, அங்கதான் பாட்டெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படியா இருக்கு புத்தூர்? புத்தூர்னு யார்கிட்ட அட்ரஸ் கேட்கலாம், என்ன கேட்கறாங்க, இங்க சாராய கடை இருக்குல்ல தம்பி, அது என்ன ஊர் சொல்லுவாங்க, எது இந்த டாஸ்மார்க் இருக்கும்ல, அதுக்கு ஊர் பேர் தான் புத்தூர். இந்த மலைக்கு பேரு, இங்க இருக்க மண்ணுக்கு பேர்லாம் மறைஞ்சு வச்சு இந்த டாஸ்மார்க் இருக்கிற ஊருக்கு பேர் தான் புத்தூருங்கிற கேவலமான ஒரு பேரை நம்ம வாங்கி வச்சிருக்கோம் நம்ம ஊருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி யாராவது ஒருத்தர் நம்ம எப்படி பேர் வாங்கி வச்சிருந்தா, எப்படி ஒரு மலை இருந்தது, இப்படி ஒரு பேர் கேவலமா வந்திருக்கு, அதை நீக்கணும் யாராவது யோசிக்கிறாங்களா? சரி இன்னைக்கு இந்த மண்ணளதை கண்டுக்க வேண்டாங்க, விடுங்க, அவன் எதுக்கு அள்ளிட்டு போறான், அதெல்லாம் எல்லாருக்கும் காசு கொடுத்துட்டாரு, எல்லாருக்கும் கரெக்ட் பண்ணிட்டாரு, எல்லாரும் ஒத்துதானே போறாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன்பா இப்படி அப்படின்னு விட்டா, நாளைக்கு ஒருவேளை அந்த மலையில கை வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க சுற்றி இருக்கக்கூடிய மலை இந்த இருக்க சொக்கனாமத்துல நம்ம கண்ணுக்கு எதிர நீங்க யோசிச்சு பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மலை இல்ல. இதே தேவட்ன ரோட்ல மேற்காம போங்க, முதல் குவாரி அங்க ஒரு மலை இருந்தது, இன்னைக்கு என்ன இருக்கு? மணல் திட்டு தான் இருக்கு. அங்க மலையே இருந்தது, இப்ப மணல் திட்டு இருக்கு. 2வது மலை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொக்கனாமத்தூர் மலையில மலை தகடாத்தான் இருக்கு. இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு போய் பாருங்களேன், நம்ம பிள்ளைய சொன்னா நம்பாது, இப்பயே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் போட்டு மலை இருந்துச்சு பாங்க, நாங்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது சொக்கனாமத்தூர் தியேட்டர் இருந்துச்சு, இங்க இருந்து புத்தூர்ல இருந்து சைக்கிளே படம் பார்க்க போவோம். அந்த மலைக்கு 2 மலைக்கு ஊடாலதான் போவோம்னு சொல்லி வச்சுங்க, புள்ள காரி துப்பிடுவான். இவன் என்னடா மலை முழுங்கி மகாதேவ மாதிரி படத்துல சொன்ன மாதிரி எங்க அப்ப பொய்யா கதை சொல்றான் அப்படின்றான். ஏன்னா மலைன்னு ஒண்ணு இருந்தது, அவனுக்கு அடையாளம் இல்லாமல் போய்விடும். இல்லாத ஒண்ணு சொன்னா எவன் நம்புவான்? இப்ப நீங்க எடுத்து வச்சு பர்றா, உனக்கு புள்ளப்பா நீ வயசு வரும், 1 வயசா இருக்கும்போது இப்படி இருந்துச்சு, 5 வயசா இருக்கும்போது இப்படி இருந்துச்சு, இப்ப தரையா இருக்கு, என்ன ஆயிரும்? நாளைக்கு கிரவுண்ட் ஆயிரும், அது விளையாட்டு மைதானமா மாறி போறோம், ஒண்ணு அடையாளமே இருக்காது. அந்த குவாரி இங்க நடத்துறாங்களா, துகலாந்தரம் முழுக்க குவாரி நடத்துறாங்களா, 6 மாசம் ஆயிடுச்சு அவனுக்கு லீஸ் எல்லாம் முடிஞ்சு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட லீஸ் எல்லாம் முடிஞ்சு 6 மாசம் ஆயிடுச்சு. இங்க இருக்க காவல்துறைக்கு தெரியாதா? இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறைக்கு தெரியாதா? இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்துறைக்கு தெரியாதா? இங்க இருக்க எம்எல்ஏ எம்பிக்கு எல்லாம் தெரியாதா? இல்ல அந்த பேரூராட்சி ஊராட்சி நிர்வாக தலைவர்களுக்கு தெரியாதா? எல்லா இடவுக்கும் தெரியும். எனக்கு காசு எல்லாத்துக்கும் தான் போகுது, எது காசு எல்லாத்துக்கும் தான் போகுது. இந்த அம்மிங்க 6 பாடல் எழுதி கொடுத்துட்டா எனக்கு போன் வருது, உங்க பையன் சொல்லக்கூடாதா? எல்லா கட்சியும் ஒத்துக்கிட்டு தான் நாங்க பண்றோம், எதுக்கு உங்க இதுல மட்டும் இப்படி பண்றாங்க, நீங்க அந்த பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, நீங்க தேர்தல் நிற்கும் போது உங்களை கவனிச்சுக்கிறோம். எப்படி வைரமுத்து நாங்க கண்டிச்சு வச்சோம், நான் சொன்னேன் நான் வாசல் நிக்க போறேன், அடுத்த எம்பி தேர்தல் இங்க நிக்க முடியும் இல்ல, இங்கேயும் கொடுத்துடலாம் அங்கேயும் கொடுத்துடலாம். எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. யார் போராட முன் வந்தாலும் முதல்ல என்னன்னு சொல்லுங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம், வாங்க, நம்ம தெரியாத ஆள்லாம் கிடையாது, வாங்க நம்ம நேரில் சந்திச்சுக்கலாம். அப்படி என்னமா அவர் எனக்கு பொண்ணு கொடுக்க மாதிரியா, நான் அவருக்கு பொண்ணு கொடுக்க போற மாதிரி நேரில் சந்திச்சு, இவர் யோக்கியானா நான் யோக்கியானா,
இவர் நல்லவரா நான் நல்லவரான்னு பேசி வச்சு அதுக்கு சமாதான தூதுவர்கள் 4 பேர். ஏன்னா இந்த 2 பேரும் பார்க்கும் போது ஒரு வெளியே சண்டைன்னு வந்து அடிதடி வெட்டு குத்தாயிடக்கூடாது. நடுசுல நின்று தம்பி விடுங்க, ஊர்ல நடக்காதா, எந்த உலகத்துல நடக்காதா, எல்லாத்துலயும் தான் மலையை உடைக்காங்க, எல்லாத்துலயும் தான் மண் அள்ளுறாங்க, எல்லாத்துலயும் தான் குளத்தை ஆட்டைய போடுறாங்க, எல்லா பேரும் தான் குடிக்கான், எல்லா ஊர்லயும் தான் டாஸ்மார்க் இருக்கு, எல்லா பேரும் திருட்டு பேரா இருக்கான், எல்லாம் சொல்லி எல்லாரும் திருடனா இருக்கட்டும், நம்ம இல்லாம இருப்போம். எல்லாரும் களவாணி பேரா இருக்கட்டும், நம்ம இல்லாம இருப்போம். ஏன் அடுத்த இருக்க, ஏன் நல்லவனா கண்ணுக்கே தெரியுது இல்லையா? ஏன் கெட்டவனை போலவே நாமளும் கெட்டவனாக மாறிவிட வேண்டுமா? இதுக்கு சமாதானம் பண்ற வாராம் பாருங்க, இதுக்கு முட்டு கொடுக்க வாராம் பாருங்க, அவன் தான் உண்மையில முதல் திருடங்க. அவன் மட்டும் என் தம்பி வைரமுத்து சொன்ன மாதிரி இப்படி ஒண்ணு நடக்கு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஆழ்ந்த கட்சிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒரு குரல் கொடுத்துருப்பான்னு வச்சுக்கலேன், அவங்க கப்பிச்சுப்புன்னு போயிருப்பான். இன்னைக்கு போய் பாருங்க, அங்க போய் எட்டி பார்க்க முடியுதா? குளத்தை அந்த வெட்டி இருக்கிறத போய் பாருங்க, எட்டி பார்க்க முடியுதா? ஏன் நீங்கள் ஒரு டிராக்டர் வச்சு இப்படி அள்ளிட முடியுமா? யாருன்னு என்னன்னு தெரியாம போய் அதோட கவர்மெண்ட் சொத்து இந்த படத்துல சொல்ல அடியுது. இது என்ன எழுதிருக்கு? தமான் உங்கள் சொத்து. யார் சொத்து? உங்கள் சொத்து. இது ஏன் சொத்து? நான் அப்படித்தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி வர்றவன 2 அடி அடிச்சுட்டு நம்ம அள்ள முடியுமா? காவல்துறை சும்மா இருக்குமா? வருவாய்த்துறை சும்மா இருக்குமா? கனிமவளத்துறை சும்மா? தலையாரிலாம் அப்பதான் உயிரோட வருவான். இவன் உயிரோட இருக்கானா இல்லையா? விஓலாம் இப்பதான் இருக்கானே தெரியும். நேரம் வந்து நிப்பாங்க. நாங்க கம்ப்ளைண்டா வந்திருக்கு, நிறைய மொட்டை பெட்டிஷனா வருது. மொட்டையா பெட்டிஷன் போடுறது முட்டாப்பேடா, மொட்டை பெட்டிஷன் போடுறதுக்கு விசாரிக்க வர நாங்க நேர்மையா பெட்டிஷன் போட்டுருக்கோம். பேர் போட்டு வைரமுத்து மேல வரநலத்துல இருந்து புத்தூர் மலைக்கு பக்கத்துல கூடிய செம்மண்ண அவன் அனுமதி பெறாமலே அனுமதி பெற்றா அனுமதி பெறாமலே அள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுதான். அவன் பதில் கொடுக்குறான் பாருங்க, வட்டாட்சியர் பதில் கொடுக்காரு. அங்க 50 ஜேசி போச்சு, 50 டிராக்டருக்கு மேல அனுமதி பெறாமலே அள்ளிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல, என் தம்பி வைரமுத்து சொல்லல. வைரமுத்து போட்ட மனுவுக்கு புகாருக்கு வட்டாட்சியர் பதில் சொல்றாரு. அனுமதி பெறாம 50 டிராக்டருக்கு அள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்ற வட்டாட்சியர் அந்த டிராக்டரை பறிமுதல் பண்ணணுமா வேண்டாமா? அந்த ஜேசிபி பறிமுதல் பண்ணணுமா வேண்டாமா? அந்த அள்ளன அவனை கைது பண்ணி சிறைக்குள்ள குண்டாசுல சிறையில அடைச்சிருக்கணுமா வேண்டாமா? யோசித்து பாருங்க. சட்டம் இருக்கா இல்லையா? கனிம வள திருட்டில் ஈடுபவர் மீது குண்டாசு வழக்கு பதிவு செய்யப்படும், இரும்பு கரம் கொண்டு அடுப்போம். யாரு? நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. ஏன் இங்க ஒரு எம்எல்ஏ இருக்காரு, இந்த தொகுதி எம்எல்ஏ அதே கட்சியில தானே இருக்காரு, அவர் தொகுதிக்குள்ள தானே அந்த செம்மண்ணை கடத்துறாங்க. ஸ்டாலினோட இரும்பு கரம் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ கையில் இல்லையா? ஏன் அவர் சொன்ன அறிவுரைய அவர் கட்சி எம்எல்ஏ மதிக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டத்தில் அனுமதி வராம சட்டத்திற்கு புறம்பா ஒருத்தர் டிராக்டர் வெளிப்பட ஒன்னு தீப்பெட்டிகளை கடத்துறா நினைச்சிட்டு இருக்கீங்க. பார்த்தோம், நாங்க போகும்போது பைக்கில் வச்சுட்டு போயிட்டான் தெரியலன்னு சொல்றதுக்கு. டிராக்டர் நம்ம தலைமையில போகுது, தரையில தான் போகுது, கண்ணுக்கு எதிர தானே பாக்குறோம். ஜேசிபி இந்த நேத்த முன்னாடி தான் நினைக்கிறேன் இங்க சோறு போடுறான்னு விஷ்ணாபுரி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜேசி புதுசா ஒரு கிட்டாச்சியை கொண்டு வந்து பொங்க வச்சிருக்காங்க. அவன் பாருங்க, இவன் எல்லாம் எதிர்க்க தம்பி சாப்பிடுவாங்க, தம்பி சோறு போடுறத சாப்பிடுவாங்க. இது எப்படி தெரியுமா? இந்த ஒரு திரைப்படத்துல ஒரு சின்ன பேர் ஹோட்டல டீ கடையில் உட்காந்துருப்பான், ஒரு வண்டியில இருந்து வருவான், குண்டன் டீ கடையில பெரிய ஆள் உட்காந்து, குண்டாங்க வாடா, வாடாங்க வாடா அப்படிமா. இவர் எந்திரிச்சு போகாம இருப்பாரு. பக்கத்துல வந்துரு, என்னையா ஒரு சின்ன பே மானங்கட்ட கேள்வியாக்கா நீ போகாம இருக்க அப்படிமா. அதெல்லாம் உனக்கு தெரியும், நீ சும்மாரியா. வடிவேல் வந்து சும்மா இல்லாம நான் சோறு திங்கிறது தெரியுமா, சோத்துல உப்பு போட்டு திங்கிறது தெரியுமா அப்படின்னு உசுப்பு ஏத்திட்டு போவான். எங்க போய் நிக்கும்? கிட்னியை பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. அது மாதிரி சோறு திங்க வா, சோறு திங்க நம்மளை கூப்பிடுறாங்க. களவாணி பைய வீட்டுல களவாணி பைய போட்டாங்க, சோத்தை நம்ம தின்னோம்னா நம்ம என்ன ஆகும்? களவாணி பையலாரு. இப்ப மைக்கு பிடிச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க, நேத்து சோறு தின்னதானே நீ அப்படின்னு இங்க வந்து கேட்பான்ல. யோசிச்சு பாருங்க. இவன் வாங்குற கிட்டாச்சிக்கு இவன் மூதேவி அதே கனிம வளத்தை திருடுற இடத்துலயே அடுத்து கை வைக்க போற மலையிலேயே போய் நின்று அங்க பூஜையை போட்டு எவெல்லாம் எதிர்ப்பு இருக்கணும் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு சோறு போட்டார். நம்ம ஆளு பாருங்க, சோத்துக்கு செத்தா கிடக்கும், இல்ல சோத்துக்கு செத்த எவன் சோறு போட்டாலுமே போயிருது. எங்க ஒரு வாய் சோறுக்கு இல்லாம இருக்கும். போறவன் எவன் எதுக்கு சோறு போடுறான்னு யோசிக்க வேண்டாமா? சும்மா காட்டி எவனோ மொட்டை அடிக்க சோறு வைக்க அப்படின்னா போயிருதா? என்னையா எல்லாரும் கூட்டு வந்ததுதான் இவர் ரொம்ப யோக்கியனாயிருவார். அவரு கோயிலுக்கு படைச்சிருக்காரு. இன்னும் கூட கலாவணியை சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம ஊர்ல அந்த கோயில் இருக்குல்ல அதுக்கு மேல கொட்டை ஓட்டு தரேன்ட்டாரு, கோயிலை சுத்தி காம்பவுண்ட் கட்டி தரேன்ட்டாரு, கோயிலுக்கு போல பூட்டு போடுறதுன்ட்டாரு, கோயிலுக்கு மணி வாங்கி தரேன் இருக்காரு. எது? களவாண்ட காசுல ஒரு பங்கு கொடுக்காங்க கடவுளுக்கு. இதுக்கு பெருமை பித்தலுக்கு பேர் மசூர் வேற, அதை வேற பெருமையா போட்டுக்கிட்டு யோக்கியவான் வேற எங்க எழுதி வைக்கிறது? அவன் வீட்டுல எழுதணும். எதுக்கு எங்க கடவுள் எழுதி கும்பிடுகிற வழிபெற இடத்துல ஏன் எழுதுன்னு எவனா கேட்டிருக்கமா? அவன் பாருங்க கலாங்கிறவன் இவன் நம்மால் பாருங்க, நம்ம பையங்க இளவட்ட பையங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க, அவன்கிட்ட தான் மொதல் போய் நிற்பாங்க, மொதல் பரிசு கொடுங்கண்ணே. உழைச்ச காசுனா கொடுக்க வலிக்கும். ஊர் பேர்ல திருடின காசு, ஊர் மண்ணை கொள்ளையடிச்ச காசு, மலையை கொள்ளையடிச்ச காசு, மக்களை திருடு காசு, அவன் 20,000 10,000 அள்ளி கொடுப்பான்ல, கொடுக்கத்தானே செய்வான்.
அவன்கிட்ட போய் நிக்கிறது. அப்ப என்னாச்சு, இங்கிட்டு வந்தா அங்க பாருங்க நாங்க திருவிழா நடத்துறோம்னே அதை கொடுங்கண்ணே. எப்ப எல்லாத்தையும் ஒரு பேர் வாங்குறாரா, எப்படி இந்த காசு வந்துச்சுன்னு எவனாவது சொல்லுவானா? அப்ப இங்க திருட்டு நடக்கிற போது அதை தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் தட்டி கேட்டிருந்தா இப்ப நாங்க இங்க வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என் தம்பி சொல்லும் போது வெள்ளை வெட்டி கட்டிருக்காரு, மீச வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில பேர் கூட கொஞ்சம் வருத்தம் ஆயிரும். என்னடா இப்படி பேசுறாங்க, இப்படி எல்லாம் யாரையும் குறிப்பிட்டு எங்களுக்கு அவசியம். எங்க மாமா தான், எங்க சித்தப்பா தான், எங்க அண்ணன் தான், எல்லாம் கட்சியில் இருக்கீங்க, எங்களுக்கு அது இல்ல. ஏன் நீங்க கேட்கல? 50 வருஷம் கட்சியில் இருக்கீங்கல்ல. நாங்க உங்களை பின்னாடி 5 வயசுல வந்த பையன் தானே, இப்ப பின்னாடி 10 வருஷம் அரசியல் பண்ற பையன் தானே. உங்க கால் தூசுக்கு வருவோமா நாங்க உங்க அரசியலுக்கு? நீங்க பேசின பேச்சுல 1 மடங்கு பேசிருப்போமா? அது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல்வாதில 1 மடங்கு அரசியல்வாதத்தை பார்த்திருப்போமா? ஏன் நீங்க பேசல? அதே அரசியல் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியதான உங்க கட்சிக்காக நீங்க போராடினீங்க, உங்க கட்சிக்காக ஓட்டு கேட்டு வந்தீங்க. உங்க கட்சி வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் எம்பிக்களுமாக அமைச்சர்களுமாக இன்றைய முதலமைச்சர்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்களே, ஏன் தடுத்து நிறுத்தல? தடுத்து நிறுத்தினா காசு வராது. எது தடுத்து நிறுத்தினா பங்கு வராது. டிராக்டருக்கு இவ்வளவு இங்க இருந்து கொண்டு வர பாருங்க கேரளாக்கு, தமிழ்நாடு முழுக்க 9 இடங்கள் வழியா கேரளாக்கு எடுத்துட்டு போறேன். தம்பி சொன்னால மலையை உடைச்சிட்டா எப்படி கல் இல்லாம வீடு கட்டுறது, மணல் அல்லாம எப்படி கட்டுங்க. யாரை கட்ட வேண்டாம் சொன்னா தமிழ்நாட்டிற்கு மட்டும் தேவைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த பகுதி மண்ணை நம்ம ஊருக்கு எடுத்துக்கிறோம், பக்கத்துல ஒரு 5 ஊருக்கு எடுத்துக்கிறோம், ராஜபாளத்துக்கு மேற்கு அணையில் எடுத்துக்கிட்டோம், சிலுத்தூருக்கு சிலுத்தூர் எடுத்துக்கிட்டோம், செவேரிக்கு செவேரியில் எடுத்துக்கிட்டோம், புளியங்குடிக்கு புளியங்குடி எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் தாண்டி இங்க இருந்து கேரளாக்கு போது எதுக்கியா? இங்க இருக்கக்கூடிய சொக்கனாம்பத்தூர் மலையிலிருந்து கேரளாக்கு எது கல்லு போகுது? நாளைக்கு புத்தூர் மலையிலிருந்து போகும். நீங்க நினைக்கலாம் என்னடா செம்மனை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு சொக்கனாம்பத்தூர் மலையை பத்தி பேசியிருக்கான்னு. நாளைக்கு நான் தனியா இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், எது புத்தூர் மலைக்கு அருகில் இருக்க செம்மண்ணை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம், பிற முத்தூர் மலையில கொடையிறத கண்டிச்சு ஆர்ப்பாட்டம், இப்படி தனித்தனி ஆர்ப்பாட்டம் போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நடப்பதற்கு முன் வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு யாரு நான் சொல்லல, இந்த முதலமைச்சரோட அப்பா கருணாநிதி தான் சொன்னாரு. அதுதான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அவருக்கு வேணா அவங்க அப்பா சொன்னது மறந்து போயிருக்கலாம், ஆனா இந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்குது, அவருக்கு நினைவூட்டுக்கு தான் கூட்டம். நாளைக்கு இங்க இருந்து கடத்தப்படுற கல்ல கொண்டு போய் கேரளால ஒரு நாளைக்கு இங்க 1000 லோடு போதுங்க. 1000 லோடு கேரளாவுக்கு மலை இல்ல. கேரளாவுல நம்ம போயிருக்கோம்ல, ஏன் நம்ம ஊரை சுத்தி இருக்கவங்க எத்தனை பேர் கேரளால வேலை வைக்கிறீங்க? கேரளாவில் மலையே இல்ல, அங்க ஒரு மலை கூட இல்ல. ஏன் மலையை உடைக்க வேண்டியதானே? அவன் சோறுதீங்க, சோத்துல உப்பு போட்டுதீங்க, மலையில கை வச்சுனா கழுத்துல கத்தி வச்சிருவான். யாரு? கவர்மெண்ட். நீங்களும் நானும் கிடையாது, அரசாங்க சட்டம். ஆத்து மணல 3 அடிக்கு மேல அள்ள கூடாது, அரசு அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்கு. மலையை தொடவே கூடாது. அவன் வீடு கட்டல, அவன் வீடு கட்டல. எங்கிட்டா இழிச்சா போயிருக்கான்னு பார்க்க தமிழ்நாட்டுக்காரன் தான் இழிச்சா போயில இருக்கான். முதலமைச்சர் கொடுத்த காசெல்லாம் வாங்கிட்டு படுத்துக்கிறேன். இங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த துறையில் இங்க இருந்து தென்காசி வரைக்கும் போய் செக் போஸ்ட் புளியரல் போய் பாருங்க, எங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு மீன் வண்டிங்க, மீன் வண்டி. அங்க இருந்து மீனை கொண்டு வருவான், இங்க கொண்டு வந்து போடுறதுக்கு வருவேன். மீனை போட்டுட்டு அந்த வண்டி கேரளா வண்டி கேஎல் எழுதிருக்கு பாருங்க. ரோட்ல ராஜபாளத்துல இருந்து நீங்க போகும்போது பாருங்க, பின்னாடி இருந்து டயர் ஒரு டீப் மாதிரி மாட்டிருப்பாங்க. அந்த டீப்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சுக்கிட்டே போகும். நீங்க என்ன நினைப்பீங்க? இறுக்கி கட்டிருப்பாம இருக்கும், கொஞ்சம் லூஸா இருக்குமா இருக்கும், சொட்டு விட்டுக்கிட்டே போகுதுன்னு நினைப்பீங்கல. பாடுற வரைக்கும் தான் சொட்டு விடும். எது புளியற பாடுற வரைக்கும் தான் தண்ணி சொட்டும், அதுக்கப்புறம் வாழை சுருட்டி உள்ளே வச்சுக்கிறோம். கேரளாக்குள்ள சொட்டு விட சொல்லுங்க, கேரளாக்குள்ள அப்படியே தண்ணி உருவிட்டுக்கிட்டா ஓட சொல்லுங்க, ஒன்னும் பண்ண முடியாது. இதே பாவூர் சத்திரம் இருக்குல்ல, பாவூர் சத்திரத்துல இருந்து வாழை ஏத்திட்டு போறோம், பாவூர் சத்திரத்துல இருந்து கேரளாக்கு வாழை போகுது. வாழையை சும்மா வைக்க முடியுமா? வண்டியில வைக்கும் போது கொஞ்சம் வாழை சருகு இருக்கு, அந்த இலையெல்லாம் போட்டு கிட்டு அப்படித்தானே கட்டிட்டு போவாங்க. அங்க போய் வாழையை போட்டுட்டு அந்த சருகு எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் கொண்டு வருவான், கேரளால கீழே போட விட மாட்டான். ஏன்? வாழை நம்மகிட்ட இருந்தானே போகுது, அந்த கழிவு இறக்க வேண்டியதானே, இறக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு இருக்கு, அவனுக்கு மண்ணை பற்றி மண்ணை வளங்களை பற்றி அக்கறை இருக்கு. ஏன்னா இந்த மண்ணானது இந்த மலையானது நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, நாளைக்கு பிறக்க போற 4 தலைமுறைக்கும் இந்த மனிதர்கள் வாழ்கிற அத்தனை தலைமுறைக்கும் சொந்தமானது. அதை இந்த தலைமுறையில அழைச்சிடக்கூடாது அப்படின்னு அவன் உறுதியா இருக்கான். அதனாலதான் சொன்னேன், ஜோரதிங்க சோத்துல உப்பு போட்டுத்தீங்கன்னு. நீங்க என்ன திங்கிறீங்க அப்படின்னு இங்க இருக்க ஆட்சியாளர்கள் அவங்க தான் உணரணும். உடனே எங்கிட்ட வந்து அப்ப எங்க முதலமைச்சர் என்ன திங்காரு, எங்க முன்னாள் முதலமைச்சர் என்ன திங்காரு ஏன் கேட்க கூடாது, அவங்க தான் முடிவு பண்ணணும். அவர் சோறுதுன்னா, அவர் சோத்துல உப்பு போட்டுதுன்னா அவர் ஆட்சி தானே இருக்குது. தடுத்து நிறுத்தல. இன்னைக்கு ஏங்க புகாருக்கு மனு கொடுத்து பதில் கொடுத்து 3 மாசம் ஆச்சுங்க. 3 மாசம் ஆச்சு. வட்டாட்சியர் என்னது இங்க அனுமதி இல்லாம அள்ளிட்டாங்கன்னு ஏன் நடவடிக்கை எடுக்கல? அனுமதி இல்லாம அள்ளிட்டான அவரே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் வந்து அந்த 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 விஇஓக்கும் இந்த பஞ்சாயத்து ஈஓக்கும் அப்படியே காவல்துறையில் இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளருக்கும் நான் மார்வட் பண்ணிட்டேன், நீங்க தடுத்து நிறுத்துங்க. சரி, அவங்க தடுத்து நிறுத்தல, நீங்க ஏன் கேட்கல? அவங்க தடுத்து நிறுத்தல தலைவா, நீங்க திருப்பி ஏன் கேட்கல? அவன் அள்ளிக்கிட்டே இருக்கானே, மறுபடியும் அள்ளுவதை நிறுத்தவில்லை. ஏன் நீங்கள் திருப்பி அதை தட்டி கேட்கவில்லை? கேட்டுக்கணும்ல. இந்த நாட்டில் கூடிய மக்களின் வரி பணம் போல இன்னைக்கு வரி நீங்க சொன்னால இதுல இருந்து என்ன கிடைச்சிருது?
யாருக்கு என்ன கிடைக்கும்? களவாணி பில்கா கிடைக்கும். திமுக காரனுக்கு வண்டிக்கு 100 ரூபா, அதிமுக காரனுக்கு வண்டிக்கு 50 ரூபா, அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இவனுக்கு ஈஓக்கு, இங்க இருக்கக்கூடிய விஓக்கு, ஆர்ஐக்கு, தாசில்தாருக்கு, கனிமவளத்துறை அதிகாரிகளுக்கு, எம்எல்ஏக்கு, எம்பிக்கு, வேற எவனுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் காசு, எல்லாருக்கும் பங்கு. ஏன் அனுமதி வாங்க போகும்போது ஒரு டாஸ்மார்க் தரக்கூடாதுன்னு போராட போனோம்னா நீங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க எங்க அமைச்சர் வரைக்கும் கரெக்ட் பண்ணிட்டோம். இது நாங்க அமைச்சர் வரைக்கும் கரெக்ட் பண்ணிட்டோம். நீங்க போராடிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்க திறந்துருவோம். ஒரு சாதாரண ஒரு டாஸ்மார்க்கை திறக்கிற ஒருத்தன், இடம் கொடுக்கிற ஒருத்தன் சொல்றான் 15,000 ரூபாவா வாடகை வாங்க போற ஒரு நாய் சொல்லுது நாங்க அமைச்சர் வரைக்கும் எங்க பாக்கெட்ல இருக்காரு அப்படிங்க. அப்ப இவங்க எவ்வளவு பிச்சைக்கார பையலா இருப்பா? இவன் எவன் என்னத்தை கொள்ளை அடிச்சாலும் நீ என்னதான் அடிச்சுக்கடா, காசு கொடுத்துட்டு போடா. இதுக்கு தான் அமைச்சரா? இதுக்கு தான் சட்டமன்ற உறுப்பினரா? இதற்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர்களா? இதுக்கு தான் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மன்ற உறுப்பினர்களா? இதுக்கு தான் மக்கள் பிரதிநிதியாக மக்கள். ஆனா அதுதான் உண்மைங்க. அவன் உண்மையிலே இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் நேர்மையான இருக்குன்னு நினைச்சிருந்தா தலைவருக்கு நிற்கும் போது, ஊர் தலைவருக்கு நிற்கும் போது, பஞ்சாயத்து தலைவருக்கு நிற்கும் போது, வார்டு கவுன்சிலருக்கு, ஒன்றிய கவுன்சிலர் நிற்கும் போது, மாவட்ட கவுன்சிலர் நிற்கும் போது, யூனியன் சேர்மனுக்கு நிற்கும் போது துட்டு கொடுக்காம ஓட்டு வாங்கியிருப்பான். அவன் கவுன்சிலர் எப்படியா யூனியன் சேர்மன் ஆகணும்னு சொல்லி அந்த தெருக்குள்ளே இந்த குட்டி வட்ட நாய் மாதிரியே சுத்தி 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 வந்து மாமா வாங்கிக்கங்க, அக்கா வாங்கிக்கங்க, சித்தப்பா வாங்க. அப்பதான் மாமன் அக்கா சித்தப்பாலாம் தெரியும். ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, மாமன் தெரிய மாட்டான், மயிராண்டியும் தெரிய மாட்டேன். அதுக்கு பிறகு மாமன் மாமனா 4 தடவை வீட்டுக்கு வர வச்சல, நீ ஓட்டு கேட்க இரு பாத்துக்கிறோம். எப்படி ஓட்டு கேட்க 4 தடவை வர வச்சல, கேளு நாய் மாதிரி போய் கேளு. நேர்மையான இருந்தா போய் கேட்டுக்கணும்ல. காசு கொடுக்காம எனக்கு ஓட்டு போடுறான்னு கேட்டுக்கணும்ல. நீ நல்லவ அப்படித்தானே கேட்டுக்கணும். அப்ப போட்ட காசு எங்கோ எடுப்பான், போட்ட காசு எங்கோ எடுப்பான், இப்படித்தான் எடுப்பான். நீ மலையை எடுத்துக்கிறியா? எடுத்துக்கோ, நீ உனக்கு 6 மாசம் வச்சுக்கோ, எனக்கு காசு கொடுத்துட்டு போயிட்டே இரு. நீ மணல் எடுத்துக்கிறியா? போலீஸ் வந்துருச்சு, ஒருவேளை ஒரு நல்ல போலீஸ் வந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு வச்சுங்க, எம்எல்ஏ போன் பண்ணாரு, என்ன தலைவா இன்னும் புத்தூர் பக்கம் போடின்னு கேள்விப்பட்டேன், அங்க டாஸ்மார்க் குடிக்க போயிருக்காரு. புத்தூருக்கு எதுக்கு போவாரு? போலீஸ் வளர்க்க என்னடா நடக்குன்னு பார்க்க போயிருப்பாரு. அங்க இருந்து போன் பண்ணிருக்கா, யாரு மண் அள்ளிக்கிட்டு போன் பண்றேன். இந்த மாதிரி இந்த கான்ஸ்டபிள் இந்த பக்கம் வண்டியில வர்ற மாதிரி தெரியுது. 2 தடவை சொல்லுவாங்க வராதா வராதுன்னு, 3ஆவது தடவை ஏத்திருவாங்க. எப்படி 3ஆவது தடவை ஏத்தி விட்டு பாத்துக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நல்ல அதிகாரி அங்க போவா? அரசு அதிகாரம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா நிக்கணும். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்னாதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த பாருங்க போடு, அடேங்க அப்பா. இது புத்தூர் ஊராட்சியில வார்டு மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கலையா? தண்ணீர் எப்படி வரும்? இப்படி சுத்தி இருக்க ஆத்தலையும் மரத்திலையும் குளத்துல இருக்க மண்ணெல்லாம் கலந்துக்கிட்டே போனா, ஆட்டையை போட்டு அள்ளிட்டே போனா தண்ணி எப்படி வரும்? தண்ணிக்காக காத்திரு போராட்டம் நடத்தினா அப்படியே காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒண்ணும் பண்ண முடியாது. தண்ணி எப்படி என்ன சொல்லலாம் தெரியுமா? எங்க இருந்து கொண்டு வரமா பாருங்க. இது விருதுநகர் மாவட்டங்க, மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். நாங்க வந்து தாமிரபரணியை கொண்டு வரேன் இருக்கோம், ராஜவாழை வரைக்கும் போய் பேசிட்டு இருக்கானுங்க. தாமிரபரணி திட்டம் ஏன் சொந்த மண்ணில் இருக்க தண்ணி எங்க போச்சு? இருந்தா தானே வரும். எல்லா ஆத்தையும் அள்ளியாச்சு, எல்லா குளத்தையும் அள்ளி ஆட்டை போட்டாச்சு. கேட்டா குளத்தை சரி பண்றோம், ஆத்தை நாங்க சரிப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அந்த விவசாய நிலத்துக்காக மண் அள்ளுறோம். இப்படியே சொல்லி சொல்லி அள்ளி 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 எங்க அம்மா தங்கப்பாண்டி என்ன பேசுற ஒரு ஆடியோ வந்து பாத்தீங்களா? நம்ம இதுல ஏன் தலையிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தேவையில்லாத கொடுக்குற காசை கொடுத்துட்டு நீங்க அள்ளி போய்கிட்டே இருக்கணும். இல்ல பிரச்சனை ஆகி போச்சு, வேணா அந்த கோயிலுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க, அப்புறம் வேலையை பாருங்க. சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? அப்ப கோயிலுக்கு 4 லட்சம் ரூபாய் எவன் காசுல கொடுக்கா? ஆட்டை போடுற காசுல தான் கொடுக்கான். அதையும் வெக்கமெல்லாம் நம்ம வாங்கிட்டு ஐயோ மகாபிரபு இவர் தான் கொடுத்தாரு அப்படி. ஏன் கடவுளை அவன் சிலையே வச்சிட வேண்டியதானே? எதுக்கு இங்க இருக்க கடவுள்லாம்? நம்ம எதுக்கு இந்த கடவுளை கும்பிடணும்? நினைச்சு பாருங்க. ஒரு மண்ணின் வளத்தை நாட்டு மக்களுக்கு அப்படியே திருப்பி கொடுக்கறதா ஒரு அரசாங்கம். அதனாலதான் இந்த பிள்ளைகள் இங்க வந்து நிக்கிறோம். சும்மா செம்மண்ணா எங்க செம்மண்லாம் பல இடத்துல இல்லவே இல்லை. விவசாய நிலத்துக்கு உகந்த மண்ணு அதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. அது பக்கத்தில் இருக்கும்போது அந்த சுற்றி இருக்கிற மண்ணும் பாதுகாக்கப்படும் சொல்றான். அது ஒரு கனிமூலம். அதுல இருக்கக்கூடிய ஆக்சைடுகளை பிரிச்சு எடுக்கிற போது நாட்டின் கனிமூலம் பாதுகாக்கப்படுது. எதுவுமே இல்லாம அறிவட்டத்தனமா அள்ளிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தேவையான அளவுக்கு அவன் அள்ளிக்கிட்டே இருக்கான். இங்க இருக்க ஆட்சியாளர் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப நாங்க இன்னைக்கு பேசுறோம்ல, எவனா திரும்ப நினைக்கிறீங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். எவன் என்ன பேசுறான்னு பார்ப்பாங்க, அதுல ஆள் வச்சிருப்பாங்க. இவன் அங்க போய் உட்காந்துக்கோ, இங்க இருந்து எவன் என்ன பேசுறான்னு மட்டும் கேட்டு வை. அவன் எந்த ஊருக்காரன் பாரு, அது எவன் பாரு, இவன் என்ன ஆளுன்னு பாரு, அவன் எவன் மகன் பாரு. இவன் மனு இங்க இருந்து போகுது, அங்க இருந்து தாசார் எடுத்துக்கிட்டு இவர் இன்னார் மகனா, இவர் இன்னார் மகனா, அவன் போடணும். எவன்கிட்ட சொன்னா கேட்பான். ஒரு 20 பேர் மனு போட்டிருக்கான், 4 பேருக்கு மட்டும் போன் பண்றாங்க. தம்பி தேவையில்லை வேலையெல்லாம் நீங்க பார்க்காது, நீங்க இன்னார் மகன் தானே. 20 பேருக்கு போன் பண்ணது ஆம்பளை போன் போட வேண்டியது 20 பேருக்கும். 20 பேர் இங்க இருந்து மனு கொடுத்துருக்காங்க. எங்க ஊரை சுத்தி இந்த கனிமூல திட்டம் நடக்குது, தடுத்து நிறுத்துன்னு கேட்டிருக்காங்க. 20 பேருக்கு அழைப்பு எடுக்க வேண்டியதானே. ஏன் எடுக்க முடியல? ஏன்னா இது வரைக்கும் நடந்த கடந்த கனிமூல திட்டம் ஏன் நிறுத்தலன்னு கேட்பான். இப்ப நாங்க விடுவோம் நினைக்கிறீங்க? ஏதோ மைக் போட்டு பேசி நாளைக்கு வேலைக்கு போயிருந்தா நினைச்சிட்டு இருப்பாங்க. பாருங்க அடுத்த வாரம் ஐக்கியத்தில் போய் நிப்பேன்.
ஹைகோர்ட்ல இதுக்கு ரிட்டு வாங்குவோம். ஏற்கனவே தடுத்து நிறுத்த வேண்டிய கனிமவள திருட்டை தடுத்து நிறுத்தாத அந்த வருவாய்த்துறை ஆட்சியாளர் மீதும் இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை மீதும் நடவடிக்கை எடுக்கணும் ரிட்டு வாங்க தான் போறோம். ஏன்? வட்டாட்சியர் கொடுத்த சான்று இருக்கு. எங்க அண்ணன் வடிவேல் சொன்ன மாதிரி கிணறு வெட்டின ரசீது கையில இருக்கு. புறம்போக்கு நிலத்துல 50 டிராக்டர் வச்சு ஜேசியை வச்சு அள்ளி இருக்காங்க திருட்டுத்தனமா அப்படின்னு வட்டாட்சியரை எழுதி கொடுத்திருக்காரு. எங்களுக்கு பதில் ஆன்லைன்ல பேப்பர்லாம் நீங்க அழிச்சிட்டு போயிடலாம். ஆன்லைன்ல கொடுத்துருக்கீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணி ஊத்தி அழிக்க முடியாது, அல்றப்பர் வச்சு அழிக்க முடியாது. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். கோர்ட்ல போய் நம்ம பாத்துக்கலாம். இந்த இதே காவல்துறையுடைய துணை கண்காணிப்பாளருக்கு ஃபார்வர்ட் பண்ணு சொல்லியிருக்காரு. அவர் வந்து பதில் சொல்லட்டும். இங்க சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கினா மட்டும் காவலுக்கு வர்றாங்க. ஒரு போராட்டம் நடத்தும் போது ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறதுக்கு அதை தடுத்துறதுக்கு போலீஸ் வருது. களவு நடக்கிற போது போலீஸ் எங்க போச்சு? ஒரு தாசில்தார் சொல்லியிருக்காருல, தாசில்தார் சொன்னதுக்கு பிறகும் ஏன் அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? அவன் பதில் சொல்லணும். ஏற்கனவே காவல்துறை டங்குடுங்க ஆடிக்கிட்டு இருக்கு. மதுரை உயர்நீதிமன்றத்தில் எங்க தம்பி அஜித் குமார் அடிச்ச கேஸ்ல அவன் பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் போய் நிக்க இப்ப அப்படிதான் ஆக போகுது பாருங்க. ஒவ்வொருத்தரும் அவருக்கான வேலையை சரியா செய்யலன்னா இப்ப எழுத்தான் தலைவா முன்னால நீங்க என்னமோ சும்மா அங்காடியும் பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் 4 நல்ல வரைக்கும் 4 ஜட்ஜ் இருக்கான், 4 நீதிபதி நல்ல வரைக்கும் தான் தெரியும், 4 காவல்துறை அதிகாரி நல்ல வரைக்கும், 4 வருவாய்த்துறை இருந்தா ஒரு போலீஸ்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஎஸ்பி நடந்தே போயிட்டாரு. நடந்தே போனார் பாத்தீங்களா? என்னடா பார்த்தா வண்டியை பிடிக்கிட்டாங்க. என்னடா அவர் வண்டி எதுக்கு பிடிக்கினார்? யாரு? அமைச்சர் மெய்யப்ப பிடிக்கிட்டான். பேரை பாருங்க, மெய்யப்ப பேர் வச்சிருக்காங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு பேரு மெய்யப்ப. நான் களவாணித்தனம் பண்றோம் பொய்யப்பன் வைப்பானா? மெய்யப்பன் பேரு ஒரு அமைச்சர் வேற. அவர் பாருங்க அந்த டிஎஸ்பி இருக்க வண்டி தான் வேணுமா, வேற வண்டியே வேணுமா? ஏது இந்த இதுல என்ன சொப்பட சுத்தி வச்சிருக்க கார் தான் வேணுமா? வேற எந்த காருமே உங்களுக்கு போகாத. அது மாதிரி அந்த டிஎஸ்பி வச்சிருக்க வண்டி தான். ஏன்னா அந்த டிஎஸ்பி தான் இப்படி நிக்காரு, மடங்கவே மாட்டுக்காரு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எஸ்பி போய் கூப்பிட்டு விட்டு எஸ்பி சொன்னாரா இப்படி கையை காட்டி சொன்னாரா இப்படியே இருக்க கூடாதியா, இப்படி வளைஞ்சு இருக்கணும், இல்லைன்னா ஒடிச்சிருவாங்க. எது? ஒரு எஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர், அந்த எஸ்பியும் டிஎஸ்பி எதுல வேலை பார்க்கறாங்க? மது விலக்கு பிரிவுல. எது? சாராயம் குடிக்கிற கள்ளத்தரமா சாராயம் குடிக்காம பாருங்க, கள்ளத்தரமா சாராயம் விற்காம பாருங்க, எரி சாராயம் விற்காம பாருங்க, திருட்டுத்தனமா விற்கிற புறம்போக்கு இருக்கான் பொறுக்கி இருக்கான் பாருங்க, அவனை தடுக்கிற மது விலக்கு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி எஸ்பி சொல்றாரு இப்படி எல்லாம் நட்டுக்க நிக்க கூடாதியா, கொஞ்சம் வளைஞ்சு போனெல்லாம் ஒடிச்சு விட்டுருவாங்கன்ட்டாரு. அவன் நீ ஒடிக்கதை பாக்குறேன்னு சொல்லி நடந்து போயிட்டான். இப்ப பாருங்க எல்லா வீடியோல வந்து அவர் பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவர் நேரடியா சொல்லிட்டாரு இப்படி வளைஞ்சு போங்க இல்லைன்னா ஒடிச்சிருவாங்க. சொன்ன 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மேல கேஸ் இருக்குங்க. யாரு? இந்த டிஎஸ்பி மேல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருக்கா. 20 வருஷமா என்ன பல்லு பிடிக்கிட்டு இருந்தீங்களா? ஏன்டா 20 வருஷமா உங்க துறையில தான் இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காரு, 20 வருஷமா உங்க துறையில டிஎஸ்பி இருந்திருக்காரு, 20 வருஷத்துல உங்க துறையில எஸ்ஐ இருந்திருக்காரு. ஏன் அவர் மேல பட்ட புகாரை விசாரிக்கல? நான் இப்ப யோக்கிய மாதிரி பேசுறான்ல, அதனால விசாரிக்க வேண்டும். அது ஒரு வேலை பார்க்கிற இடங்க காரைக்கால் அடுத்தடுத்த இடத்துல வந்து மாவட்ட எல்லையில பரிமாறிக்கிட்டே இருப்பாங்க சரக்கு. அவர் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறாரு. 1400 வழக்கு போட்டிருக்காரு. எது? 1400 வழக்கு போட்டாரு. இவர் இருக்க வரைக்கும் இங்க ஒன்னும் ஓட்ட முடியல சாராயத்தை. விளங்க முடியும், காலி பண்ணி ஆகணும், எப்படியாவது இவனை டார்ச்சர் கொடுத்து ஓட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜீப்பை பிடி. இனி பந்தோபஸ்துக்கு முதலமைச்சர் வந்து முருகனுக்கு வராரு அங்க போ, முதலமைச்சர் வந்து சிவகங்கைக்கு போறாரு அங்க போ, முதலமைச்சர் தேனிக்கு போறாரு அங்க போய் இவரை அப்படியே அடிச்சு இங்க வேலை பார்க்க விடாம தடுக்கிறது. அப்ப என்ன ஆகும்? ஒரு நல்ல அதிகாரி இருந்தானா அவனை வேலை செய்ய விடுறது இல்ல. சொல்லுவாங்கல்ல படத்துல, ஒன்னும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன். உண்மையிலே இவங்க எல்லாம் முதலமைச்சரா காமராஜர் இருக்கும்போது ஆட்சியில் இருந்திருக்கணும். இப்படி எல்லாம் எவனாவது பேசினான்னு வச்சுங்க, நல்ல அதிகாரி இப்படி பண்ணான்னு வச்சுங்களேன், இவர் தண்ணிலா காட்டுக்கெல்லாம் மாத்த முதல் வேலையை விட்டு தூக்கி முதல் நிப்பாட்டிடுவார். வேலையை விட்டு அவங்கள முதல் தூக்கி நிப்பாட்டிடுவார். எவன் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறானோ அவன் தான் மக்கள் படி செய்வதற்கு தகுதியான ஆளு. மக்கள் படி செய்ய வேண்டும் சொல்ற தடுக்கிறான் பாருங்க, அந்த கலாநிதிய இங்க நமக்கு தேவையே இல்லை. அப்படிங்கதான் ஐயா காமராஜரோட இல்ல. உண்மையிலே பாருங்களேன், ரொம்ப உண்மையிலே கேவலமா இருக்கு. காமராஜரை ஒருத்தன் கொச்சப்படுத்தி பேசிட்டான். வரும்போது போர்டு பார்க்க மேல வரணும், இங்கிட்டு திமுக போடுங்க. அது ஒரு 3 மாசமா இருக்கு. நான் போன தடவை கூட்டத்துக்கு வரும்போது பார்த்தேன். ஆன்னு பல்ல காட்டி திமுக காரங்களா இருக்காங்க. இங்கிட்ட ஒரு போர்டு வச்சிருக்காங்க, சிவா மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திடுவோம். எது? நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியதானே, நடத்திடுவோம். மிரட்டபிள் அவர் மன்னிப்பு கேட்டுருவானா? நடத்திட வேண்டியதான? நம் தலைவராக கொண்டாடுகிற நாம் நேசிக்கிற ஒருவனை அவமரியாதை செஞ்சுட்டான். சாகிற வரைக்கும் வீட்டுல விளக்கு வச்சுட்டு போயிட்டாயா, 100 ரூபாய் காசோட செத்து போயிட்டாங்க ஒரு மனுஷன். அவரை பிடிச்சிட்டு ஏசியில படுத்து கிடந்தா ஓசியில வந்துட்டு போனான்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டா மன்னிப்பு கேட்கற நாய அப்படின்னு பேச தெரியல, நாங்க விரட்டிடுவோம் உருட்டிடுவோம். இது பிளெக்ஸா? இதுக்கு 1000 ரூபாய் கேடு.
அதுக்கு 2 முட்டு கொடுக்க 2 கம்பு வேற. அந்த பிளக்ஸை கிழிச்சு எரிஞ்சிட வேண்டியதானே? எதுக்கு அந்த பிளக்ஸ்? ஒரு ஏன் ஆளுங்கட்சியில் இருக்கான் சிவா, ஐயோ ஒன்றும் பண்ணாம எம்பியா இருக்காரு, ஐயோ சிவா எடுத்து பேசிட்டோம்னா எங்க எம்எல்ஏ என்ன பண்ணுவாரு? இப்போ எம்எல்ஏ இந்த சொல்லுவாங்களே பல்லுப்படாமல் இருக்குண்டா, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். நாங்கள் திட்டிட்டோம் தலைவரை, நாங்கள் திட்டல தலைவரை, நாங்கள் வச்சிட்டோம் தலைவரை, நாங்கள் வைக்கல தர கண்டிச்சிட வேண்டியதான் நேரடியா. திருச்சி சிவாவை கண்டிக்கிறோம், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திடுவோம். என்ன பேசுற போறோம்? காமராஜரை தரிகட்டு பேசுற ஒருத்தர நாம திட்டுறது என்ன இருக்கு? வழக்கு தனம் போட்டா பெரிய என்ன பெரிய வழக்கு? பொண்ணு எடுத்துட்ட கையை பிடிச்சிட்டு வழக்கு போட்டு போறானா? இல்ல கொலை பண்ண வழக்கு போட்டு போறானா? கொள்ளையடிச்ச நாய பேயன் திட்டிட்டு இருந்தானே வழக்கு வாங்கிட்டு போறோம். அந்த வழக்கு ஒண்ணுமே நிக்காதீங்க. போய் ஜட்ஜிட்ட போடுங்க, தூடு துப்பிடுவாரு. இந்த வடிவேல உத்து பார்த்துட்டு ஒரு ஜட்ஜி துப்பான்ல, அது மாதிரி 100 ரூபா கேஸ் பெட்டி கேட்கணும், மூதை போ அப்படின்னு திட்டுவேன். நாய் பேயெல்லாம் வரலாற்றிலே வருது, அது வாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே ஆக போறதில்ல. அப்புறம் என்ன இருக்கு? என்னன்னா எல்லாருக்குள்ளே ஒரு தடுமாற்றம். அங்கிட்ட ஒருத்தன் கட்சிக்காரத்துல இருக்கான், இங்கிட்ட ஒருத்தன் தம்பி இருக்கான், அங்கிட்ட ஒருத்தன் மாமன் இருக்கான், அங்கிட்ட ஒரு சித்தப்பா இருக்கா. இதை நம்ம எல்லாரும் கேட்காம நம்ம மட்டும் கேட்டு நம்ம பேரை கெடுத்துக்கிறவா? நாளைக்கு நம்ம அப்பாட்ட போய் நிற்பாங்களே, நம்ம சித்தப்பட்ட போய் நிற்பாங்களே, உன் மகன் எப்படி ரோட்டில் வந்து நிற்கான், இதெல்லாம் என் பேச சொல்கிறான் திருப்பி இப்படி கேட்பாங்களே. இன்னும் ஒரு வேளை அந்த மண்ணை கொள்ளையடிக்கிறவனுக்கு நமக்கு நேரடியாக சண்டை ஆகிட்டா என்ன பண்ணுறது? நம்ம மேக்கால பைக்கில் போக வேண்டியிருக்கோம், அவன் லாரியில் அங்கிட்டு கூடி வந்துக்கிட்டு இருப்பான், நம்மளை தட்டி விட்டா என்ன பண்ணுறது? இப்படியே அப்போ இந்த காசு வாங்குறோட நிலைமை. நல்லது யோசிக்கிறவெல்லாம் இப்படி பயப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க காசு வாங்குற தைரியமாக உட்காந்துக்கிட்டே இருக்கான். என்ன கொடுக்குற ஆள் போட்டு பேக்கா, இன்னைக்கு இத்தனை வண்டி போயிருக்கு, என்ன 7 வண்டி சொல்லிக்க, 10 வண்டி ஓட்டிருக்க, எனக்கு 7 வண்டி காசு தான். இவங்க உழைக்கிற காசு அவங்க கூறு போட்டு சம்பளம் போட்டு எழுதி அவனுக்கு வண்டி வாட பார்க்காம இருக்கு. அவனுக்கு 100 ரூபா ஒரு வண்டிக்கு கணக்கு போட்டு 1000 ரூபா அவர் சம்பளம் வாங்கி என்ன 7 வண்டிக்கு 10 வண்டி அப்படின்னு கணக்கு போட்டு வாங்குறது. அடுத்தவன் சொத்தை, மக்களோட பொது சொத்தை கொள்ளையடிப்பதில் நீ காட்டுற அக்கறைய மக்களுக்கு நல்லது செய்யறதுல காட்டிருந்தா நான் ஏன் இங்க ஆர்ப்பாட்டம் போட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதுக்கு அனுமதிக்கு நாங்க 2 வாரம் தொங்குறோம். ரூல்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க நட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானே? எது நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாதான் நீங்க அனுமதி கொடுப்பீங்களோ? ஏங்க நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலையை அடிச்சுட்டு போயிட்டா எப்ப வந்து நிக்கிறது? நீ ஒவ்வொரு தடவை செத்ததுக்கு அப்புறம் நான் மனு கொடுத்து இங்க வந்து நக்கிட்டு போவா? அதுதான் எங்க கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு தவறு நடக்குது, அது தட்டி கேட்க முடியல, நான் பேசிட்டு போறையா? என் கட்சி சார்பா நான் பேசிட்டு போறேன், நான் அனுமதி ஆக்குறேன், நீ கொடுக்க வேண்டியதானே? நாங்கள் பேசிட்டு போறது உங்களுக்கு என்ன செய்யுது? நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் மனு. இதுல பாருங்க, நீங்க 1 மணி நேரம் இதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, இதை முதல்ல வாய் பேசக்கூடாதுன்னு எழுதிரு. எது ஆர்ப்பாட்டத்தில் எவரும் வாய் பேசக்கூடாது, கையெழுத்து போட்டு தரோம். இங்க வந்து ஊமை மாதிரி பிளாஸ்டிக் ஒட்டி நின்றுக்கிட்டு 1 மணி நேரம் எல்லாரும் போட்டாடுங்க, எங்களை பார்த்து சிரிங்க அப்படின்னு சொல்லி போயிட்டுமா? இல்ல என்னங்கிற இல்ல இப்போ ஒரு சில காவல்துறையில ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க என்ன பேசுவீங்க எழுதி கொடுங்க. நாங்க என்ன பேசணும் எங்களுக்கே தெரியுது இல்ல. அப்பதான் மைக்கு முன்னாடி வந்துதான் யோசிச்சு அப்படி பேசிக்கிறது. இதை 1 மணி நேரம் ஒன்றை எழுதி கொடுக்குறது. நான் படிச்சுட்டு வராங்கன்னு புத்தர் தலைவா உங்க முதலமைச்சர் போய் கேட்கணும், என்ன பேசுன்னு எழுதி கொடுத்தா அவன் காப்பி எடுத்து கொடுப்பான். ஏன்னா ஏற்கனவே ஜெராக்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கிட்ட வந்து என்ன பேசுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னா என்ன பேசுறது? என்ன பேச முடியும்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியலைங்க. அதுக்கு 2 வாரம் 3 வாரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. அதை தடுத்து நிறுத்துன்னு சொன்னா ஒழுங்கா மரியா பதில் தர்றது இல்ல. சரி, அப்படியே கொடுக்கப்பட்ட பதிலுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதா வட்டாட்சியர் தான், ஏன் எடுக்கல? கனிமவளத்துறை இருக்கு, கனிமவளத்துறை மீது நீ ஆய்வு பண்ற, ஏன் எடுக்கிறது இல்ல? எங்களுடைய ஆரை வந்து நிக்கிறார்ல, ஆய்வு பண்ண வந்து நிக்கிறார்ல, அது கள ஆய்வு பண்ணி அது புறம்போக்கடமா தான் இருக்காங்க, இப்ப குழி தோண்டி இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, உடனடியா நிப்பாட்டு, காவல்துறை போடு, பாதுகாப்பு போறோம். இங்க எவனும் வரக்கூடாது, வண்டி வரக்கூடாது, எவனும் தோண்டக்கூடாது, போட்டுக்கணும். அதுக்கு தான் இருக்குது சட்டம். சட்டம் நீதியும் மக்களுக்கு தான், மக்களுக்கு தான் சட்டமே ஒழிய சட்டத்துக்காக இங்க மக்கள்லாம் கிடையாது. இந்த மண்ணையும் பாதுகாக்கணும் சட்டம் சொல்லுது. மறுபடியும் கனிம வளத்தை திருடுவது என்பது குண்டாசு, மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் சொல்றான். குண்டாசுல போடணும். அவன் எல்லாம் இந்த குண்டாசுல எல்லாம் குண்டு குண்டா அலையறாங்க. மணல் திருட மலை திருடெல்லாம் குண்டு குண்டா அலையறான். எவனா குண்டாசுல உள்ள வரான்? அவன் கட்டுற வேட்டி நம்ம கட்ட முடியுமா? அவன் திங்கிற சோத்தை நம்ம திங்க முடியுமா? ஒரு வேலை பார்க்கறான்னு சொல்லுங்க பாப்பா. அப்படியே மைனர் மாதிரி, அப்படியே ராஜா மாதிரி அங்கிட்டு வட்டி கொடுக்குறாங்க, இங்கிட்டு இது பண்ணிக்கிறாங்க. அவங்க அலையிற அலைச்சல பாருங்க. ஊர் சொத்தை ஆட்டையை போட்டு வெக்கமே இல்லாம எல்லாருக்கும் வணக்கம் போட்டு வேற அலையிறாங்க. யோசித்து பாருங்க. ஒரு தவறு செய்பவனை சுட்டி காட்டுவதற்கு தயங்குறாங்க. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி? அப்புறம் எதுக்கு கட்சி? தேர்தல் வரும்போது நாங்க எல்லாத்தையும் அப்படி தட்டிடுவோம், இப்படி தட்டிடுவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். எங்க ஒரு சாராய கடையை தடுத்து நிறுத்த முடியலங்க. ஒரு சாராய கடையை இவ்வளவு தூரம் இந்த ஊர் கேவலப்பட்டு நிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த சாராய கடை வேண்டாம், அப்படி குடிக்கிறவங்கள எங்க போய் குடிச்சிட்டு போறாங்க, தலைவரம் போய் குடிச்சிட்டு தான் போட்டுமே, போக முடியாது. ஒரு ஊருக்காரர் ஒருத்தர் சொல்றாரு,
தம்பி போக முடியாது தம்பி. ஏன் என்னண்ணா அப்படி சொல்றீங்க? அங்க ரோடா போட்டு வச்சிருக்காங்க, அங்க பேவர் பிளாக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, நாங்க குடிச்சிட்டு பைக்கில் வரும்போது இப்படி விழுந்துட்டோம்னா செத்துல போனோம். அவளை தெரியுது இல்ல, அவளை இவங்க உயிரை பாதுகாக்கத்தான் இங்க சாராய கடை வச்சிருக்காங்களா? நான் என்ன இந்த சாராய கடை இங்க வைக்கிறதுக்கு அந்த பேவர் கல்லக்கல் எடுத்துட வேண்டியதானே? அந்த பேவர் பிளாக் கல்ல எடுத்துட்டேன்னா நீ அங்கேயே போய் குடிச்சிட்டு வந்துட வேண்டியதானே? ஏன் அங்க குற்றச்சம்பவம் நடந்திருக்க, கொலை செத்தே போயிட்டாங்க, ஏன் நிக்க முடியல? நடைபயிற்சி யார் போறா? சின்ன பிள்ளையா போது எங்க அண்ணன் எம்எல்ஏ தானே போறாரு, அவருக்கு நடைபயிற்சி போறதுக்கு இடமே இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப நாம தான் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இங்க மக்களுக்கு எது தேவை, யாருக்கு வாக்கு செலுத்துறோம், இவன் எதாக நிற்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏதோ இங்க இருக்க பிள்ளைய நாங்க எங்களுக்கு மட்டுமா வந்து நிக்கல, எங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் இந்த மண்ணு மக்களும் இந்த மண்ணு தலைமுறைக்கு இந்த மண்ணு மலையும் தேவை. அதை எப்படியாவது காப்பாற்றி ஆக வேண்டும் அப்படின்னு நிக்கிறோம். நீங்க நல்லா நினைச்சுங்க, இந்த அரசாங்கம் ஒரு மனுஷன் உயிர் போனாலும் கவலைப்படாது, ஒரு மனுஷன் உயிர் போனாலும் கவலைப்படாது, மண்ணு மலை அழுனாலும் கவலைப்படாது. இதுக்கு ரெண்டு சாட்சி தான். இங்க இருக்கக்கூடிய மலை அல்றது, இங்க மண் அல்றது. என் நம்பி அஜித் குமார் செத்து போனது, அவன் செத்து போயிட்டா காவல்துறை, அது காவல்துறை அடிச்சோ எப்படியோ அப்படியெல்லாம் இருக்கட்டும். செத்துட்டா என்ன பண்ணிருக்கணும்? முதலமைச்சர் என்ன சொல்லணும்? சாரியா சொல்லுவாரு. முதலமைச்சர் சாரி சொல்லி 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா உயிர் வந்துருமா? நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அடிச்சு கொண்டுட்டு அப்பா சாரிப்பா உன் மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து சாரி சொல்லிட்டா ஸ்டாலின் அப்படியே கண்ணீர் வச்சு உட்காந்துருவாரா? கேட்டா கோவம் வரும். அஜித் குமார் உதயநிதி ஸ்டாலின் ஒன்னா 2 ஒரே ரத்தம் தானே, அவனுக்கு உயிர் இவனுக்கு உயிர் தானே. அவங்க உயிர் மீட்டர் தையல் அப்படி இருக்கு இல்ல, எப்படி எங்க உயிர் மீட்டர் ரோட்ல நடக்குதா? ஒரு குழந்தை இறந்து விட்டது, அவன் வீட்டுக்கு என்ன கொடுத்துருவேன்? இனி இப்படி ஒரு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன தீர்வு? அதைத்தானே நீங்க பார்க்கணும், அதைத்தானே பேசணும், அதைத்தானே செஞ்சிருக்கணும். ஒண்ணு இல்லையா? ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயராஜ் பண்டிக்ஸ் 2 பேர் செத்த உடனே காட்டு கத்துறாங்க ஸ்டாலின், ரோட்டுக்கு வந்து கனிமொழி எல்லாம் போறாங்க, எங்க போனாங்க? இப்ப அஜித் குமார் செத்து போயிட்டா எங்க போனாங்க? ஏன் வந்து பேசிருக்கணும்ல? இன்ன வரைக்கும் என்ன நடந்திருக்கு? சிபிஐ சொல்லிட்டான். நேற்று பாருங்க ஆய்வுல சொல்லிருக்காங்க, அந்த பயணம் தூக்கிட்டு போன வண்டி இருக்கு பாருங்க, இந்த ஒரு வண்டி ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டி அம்பாஸ் வண்டி கொண்டு இருக்காங்கல்ல, அந்த வண்டியில அந்த வாகனம் என்ன வச்சிருக்க மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பொய்யான நம்பர் வச்சுட்டே சுத்திட்டு இருக்காங்க. சிபிஐ கண்டுபிடிச்சிருச்சு நேற்று. அரசு நம்பர் தான், அரசு வாகனத்துல அரசு வாகன எண் இருக்க வேண்டிய எண்ணெய் எடுத்து விட்டு வேற ஒரு போலியான எண்ணெய் வைத்துக் கொண்டு புளிய மரத்தை கட்டி தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க, மண்டபத்துக்குள்ள வச்சு தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க, சமூக நலத்தை கொடுத்துல போயிட்டு அடிச்சிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகளோட பின்பக்க அலுவலகத்தை கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. என்னதான் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கேஸ் என்ன தெரியலங்க. கொடுத்த கேஸ் என்னது? நகையை காணும், 9 பவுன் நகையை காணும். உண்மையில நகை இருந்துச்சா இல்லையா? அந்த பொம்பளை கொண்டு இன்ன வரைக்கும் பேச மாட்டேங்கான். ஏன் நாட்டுக்கே கேவலம் உண்டாயிடுச்சு. முதலமைச்சராக இந்த காவல்துறையோட அமைச்சர் நீ பதவி விலகு அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அந்த நிகிதாங்கிற அந்த அம்மா பக்கம் திரும்பவே மாட்டுக்கு அரசாங்கம். உன்னாலதான் விட்டு செஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளைக்கு உள்ள போட்டுக்கணும்ல, மூச்சே துறக்க மாட்டுக்காங்க. பாவம் அந்த அடிச்ச 5 அப்பா அதிகாரிக்கு அவன் என்ன பண்ணுவாங்க? மேலதிகாரி சொல்ல இவன் அடிக்க, மேலதிகாரி சொல்ல இவன் மிதிக்க, மேலதிகாரி சொல்ல இவன் கட்டி விட, கடைசியில் வந்தா உள்ள போய் கிடக்கான். அடிப்படையில் இருக்கக்கூடிய 5 காவலர்கள் தான் உள்ளவே கிடக்குறாங்க. அவன் குடும்பத்தை என்ன செய்யறது? மேலதிகாரி சொல்லும் பேச்ச கேட்காம இருக்க முடியுமா? அதிகாரத்தை ஓபே ஆர்டர் உங்க போலீஸ் போய் கேட்டு பாருங்க. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு அஜித் போன ஆண்டு மட்டும் வேலையில இருந்துட்டு மனவேதனை தூக்கு போட்டு செத்த இல்ல தற்கொலை பண்ணி செத்த காவலரோட எண்ணிக்கை தெரியுமா இந்த அரசாங்கத்துக்கு? ஏன் தலைமைச் செயலத்துக்கு முன்னாடி தீக்குளிக்க 2 போய் நிக்கல தண்ணியில இருந்து போய்? இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து? அவனும் போலீஸ்ல வேலை ஆகணும் மனுஷன் தானே. 24 மணி நேரம் வேலை கொடுத்தா எப்படி செய்வான்? யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷருக்கு அரசு ஊழியருக்கு சங்கம் இருக்குது, இருக்கக்கூடிய பிஓக்கு சங்கம் இருக்குது, ஆர்ஐக்கு சங்கம் இருக்குது, ஆசிரியருக்கு சங்கம் இருக்குது, எல்லா இளவு வேலைக்கு டாஸ்மார்க்ல வேலை பார்க்கறது சங்கம் வச்சிருக்காங்க. போலீஸ் சங்கம் கிடையாது இந்த நாட்டில். கேரளால சங்கம் கொடுத்துருக்கா, ஆந்திரால சங்கம் கொடுத்துருக்கா, பாண்டிச்சேரியில் சங்கம் கொடுத்துருக்கா. ஏன் இங்க கொடுக்க வேண்டியதானே? கொடுத்துட்டா இப்படி அடிக்க முடியாது, போலீஸை ஏவல் மாதிரி கையில் வைக்க முடியாது. போ அப்படின்னு ஏவி விட்டா போய் கடிக்காது. அது மாதிரி வச்சிருக்குது. இப்ப பாருங்க, காமராஜர் ஆட்சி காலத்துல முதலமைச்சர் தான் காமராஜர், போலீஸ் மந்திரி காமராஜர் கிடையாது. ஏன்? போலீஸ் தன் கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிற அளவுக்கு அவர் கெட்டவர் கிடையாது. நாம தப்பு பண்ணா தானே போலீஸ் நம்ம பக்கத்துல வைக்கணும். அவர் தைரியமா கக்கண்ட கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து கருணாநிதி ஆட்சி, கருணாநிதி போலீஸ் வசம். ஜெயலலிதா ஆட்சி, ஜெயலலிதா போலீஸ். எம்ஜிஆர் ஆட்சி, எம்ஜிஆர் போலீஸ். ஓபிஎஸ் ஆட்சி, ஓபிஎஸ் போலீஸ். எடப்பாடி, எடப்பாடி போலீஸ். இப்ப ஸ்டாலின், ஸ்டாலின் போலீஸ். ஏன்? முதலமைச்சர்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேற அமைச்சர் கொடுத்து பாருங்களேன், போலீஸை கொடுத்துட வேண்டியது. ஒருவேளை இவங்க பின்னாடியே காத்து கிடந்து நம்மளை கைது பண்ணி உள்ள ஓட்டி இவங்க ஆட்சியில் உட்காந்துட்டாங்கன்னா பயம். ஏன்னா மடியில் அவ்வளவு கணம் இருக்குது, நம்பி கொடுக்க முடியல அடுத்தவன்ட்ட. காவல்துறை கட்டுப்பாட்டிலே வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஒரு ஊழியர்களா பயன்படுத்தாம ரொம்ப கேவலமான மனநிலை கொண்டு போய்
இன்னைக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு கூட இனி ஒரு அஜித்குமார் உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிற பத்தி யாராவது ஒருத்தர் பேசுறாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. 5 காவலர்கள் உள்ள, அதுக்கு மேல இருக்க டிஎஸ்பி சஸ்பெண்ட், எஸ்பி எங்க போனாரு? அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எங்க போனாரு? இந்த அன்னைக்கு கூட்டம் நடக்கல, இந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்து நிப்பார், போலீஸ்ல பாருங்க, யூனிஃபார்ம் போடாம ஒருத்தர் வந்து நிப்பாரு, என்ன பேசுறேன்னு எழுதிக்கிட்டே இருப்பாரு. எதுக்கு எழுதுறாருன்னு கேளுங்க. அவரு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதா என்ன போது என்னன்னு பார்த்து யாருக்கு பதில் சொல்லுவாரு? நேரடியா எஸ்பிக்கு தான் சொல்லுவாரு. அதுக்கு மேல ஒரு கீப்பரா இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு காவல்துறை காவல் நிலையத்திலும் ஒரு எஸ்பி இருக்கு, ஒரு ஏட்டா வச்சிருக்காங்க. அப்ப அந்த அஜித்குமாரை பிடிச்சதுல இருந்து அடிச்சதுல இருந்து எல்லா விஷயமும் எஸ்பிக்கு தெரியும். ஏன் எஸ்பி தடுக்கல? அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணல, காத்திருப்போர் பட்டியல் வச்சாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது தெரியுமா? 4 நாளைக்கு முன்னாடியே வேலைக்கு போட்டாங்க. 4 நாளைக்கு முன்னாடியே எங்க தலைமைச் செயலகத்துல வேலைக்கு போட்டாங்க. டிஎஸ்பி சஸ்பெண்ட், 5 காவலர் உள்ள போயிட்டா. இந்த எஸ்பியை மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்த அவங்களுக்கு சங்கம் இருக்குது. போலீஸ்லயே ஐபிஎஸ் படிச்சவனுக்கு சங்கம் இருக்கு. நம்ம வீட்டுல இருந்து ஓடி ஓடி 12ஆம் முடிச்சுட்டு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வேமா ஓடி வால்டர் வெற்றிவேல் ஆயிலாம்னு சொல்லிட்டு காலையில மாலையில் ஓடிட்டு போய் போலீஸ் ஆகிறான்ல, அவனுக்கு சங்கம் கிடையாது, ஒரு சந்தும் கிடையாது. நம்மள இப்படித்தான் அவங்க நம்மளும் கட்டிப்பிடி சண்டை போட வேண்டியதா. இப்போ போலீஸை திட்டிட்டு சொல்லி அவங்க நம்மளை திட்டுவாங்க, நம்ம அவங்கள திட்ட மாறி மாறி நம்ம வீட்டுக்குள்ளே சித்தப்பன் மகன் சண்டை போடாத வழியே அவன் வெளியில இருந்து ஐபிஎஸ் பிடிச்சி இப்படியே கால் மேல கால் போட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பான். அடி அடி அடின்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டே இருப்பான். இதை மாற்ற முடியுதா? இப்போ வரைக்கும் ஆச்சு, ஏன் போட வேண்டியதானே? ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டியது. அவனுக்கு சங்கம் கொடுத்து பாப்பா, அவன் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லட்டும். கை நின்றான் போலீஸ் வந்து எங்க பார்த்தாலும் லஞ்சம் வாங்குறாங்க, எங்க பார்த்தாலும் போ சட்டத்தை மாத்து, 25 ரூபா சம்பளம் இடத்துல 50,000 ரூபாய் கொடுத்து கொடு, லஞ்சம் வாங்கினா உனக்கு வேலை கிடையாது, சட்டத்தை போட்டு பார்ப்போம். சட்டத்தை போட அவன் நின்று வாங்கிடுவாங்களா? செய்யணும்ல. அப்ப நீதியை சரியாக பின்பற்றணும் அப்படின்னு யாருக்குமே இங்க என்ன இல்லைங்க. அதான் உண்மைங்க. ஏன்னா எவனாவது ஒருத்தர் நல்லவர் இருந்தா கூட, இப்ப பாருங்க, நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணன் சீமானு இந்த காலனி போய் கூட சேரக்கூடாது, தனிச்சு நிக்கணும் நின்றுகிட்டே இருக்கும். பத்திரிக்கையாரன் பேட்டி வைக்கான், இந்த தேர்தலில் யாரு கூட கூட்டணிக்கு போறீங்க, இந்த தேர்தலில் யாரு கூட கூட்டணி, எதுக்குடா கூட்டணிக்கு போகணும்? ஏன்னா ஒருத்த மட்டும்தான் இங்க அரசியல தனிச்சு நின்றுகிட்டே இருக்கான். அவன் யோக்கியம் யோக்கியம் பேசிக்கிட்டே இருக்கான். இவனை கூட்டணிகள் எடுத்துட்டோம்னா கலாணி பேரோட சேர்ந்த கலாணி பேரா மாறிடுவான்ல. ஏன்னா மக்களே நம்புறாங்க, கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது தலைவா, கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது. நாங்களும் அப்படி நினைச்சிருந்தா அப்படி என்ன ஆகும்? இருக்கிற எல்லா கட்சிக்கார மாதிரி கூட்டணிக்கு போயிட்டு 2 சீட்டு ஜெயிச்சுட்டு இப்ப சாணம் உட்காந்துரும். இதை எடுத்து பேச முடியுமா? இன்னைக்கு திமுகவோட அதிமுக கூட்டணி வச்சு நாளைக்கு எம்எல்ஏ ஆயிரலாம், நாளைக்கு எம்பிஆர்ல இங்க நிக்கிறது 2 பேரு. இந்த மண்வளை கொள்ளையை கண்டித்து நாம் தமிழ் கட்சியால பேச முடியுமா? பேசினா எங்க இருந்து கேள்வி வைப்பான், தல உங்க ஆளுக்கும் போயிருக்கு, நீங்க இங்க வாங்கன்றேன், முடிஞ்சு போயிரும்ல. எப்படி பேச முடியும்? டாஸ்மார்க் எடுத்து எப்படி கூட்டம் நடத்த முடியும்? இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு வாக்கு கேட்டுட்டு டாஸ்மார்க் நிறுத்தினா எப்படி சொல்ல முடியும்? நான் கூட்டணியில் இருக்கிற 2 கட்சியும் ஆதரிக்குது டாஸ்மார்க்க, அப்புறம் நான் எப்படி பேச முடியும்? பணமர சீமான் பணமர ஏறாரு, உடனே பேசுறாங்க, அது எப்படி பணம் சீமான் ஏறலாமா, கல் இறக்கலாமா, அது சட்டத்துக்கு அப்புறம் கைது பண்ணி உள்ள ஓட சட்டம் வாங்கையில இருக்குல்ல, சட்டம் வாங்க சீமான் திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாமல பணமர ஏறிட்டாரு. டே ஊரறிய பேர் சொல்லி இடம் சொல்லி நாள் குறிச்சு சேதி வச்சு பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சு உனக்கு எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் கூட்டி எல்லாரும் பார்க்கடா வீடியோ எடுத்து அதுல பறக்கிற கேமரா வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டு ஏறிட்டு போயிட்டான். போய் பிடிச்சி உள்ள விட வேண்டியதானே? போட்டா திருப்பி இந்த தேர்தலில் ஜெயிச்சாரு என்ன பண்றது? எது போட்டவன் இங்க இந்த ஊருக்குள்ள வரண்டு யார் பணம் ஏறா, என்ன பயணி இறக்கிறீங்களா கல்ல இறக்கிறீங்களா கேளு, சீமான்ட்டு போய் கேளு, பயணி இறக்கிற கல்ல இறக்குன்னு கேட்கும். அவர் கல்ல இறக்குறேன்னு சொல்லிடுவாரு, ஆனா அமைச்சர்கள் கல்லுன்னு சொல்லுவாங்களா? அவங்க பயணினே சொல்லுவாங்க. எது இங்க இருக்கிற அமைச்சர்கள் கல் எது பயணி தெரியுமா? சட்டசபையில் பேச உங்களுக்கு நினைவு இருக்கா? இவங்களுக்கு பயணி எது கல் இன்னை வரைக்கும் தெரியாது. அவன் எப்படி பணம்பால் கல்லாம் தென்னம்பாலை பற்றி பேசுவான்? ஒரு நாட்டுக்கு எதுல வருமானம் வரணுங்கிறதே தெரியலங்க, முறைப்படுத்த முடியல. சாராயத்துல 45,000 கோடி இலக்கு வைக்கிறாங்க. அமைச்சர் தீபாவளி வருதியா, இந்த வட்டம் 400 கோடி 500 கோடி சம்பாதிச்சிடணும், இந்த வருஷம் முழுக்க இந்த வருஷம் 50,000 கோடி இலக்குங்கிற. அடுத்த குடியாரனாக்கல இலக்கியா? குடியாரனாக்க ஒரு நாடு வரும், அந்த காசை வச்சா ஒரு அரசாங்கம் உருப்படும், மக்களை உருப்பிட்டுருவாங்க. குடிகாரனை குறைக்கணும், இதே அரசாங்கம் தான் சொல்லுச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அந்த குடி நோயிலிருந்து விடுபட, அந்த நோயிலிருந்து தொற்று வராமல் பாதுகாக்கிறதுக்கு நான் அதுக்கான இதெல்லாம் அமைப்போம். அவங்களை கொண்டு வந்து குடிகாரனை கொண்டு வந்து அதுல இருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு நாங்க செஞ்சு வச்சிருவோம். நாங்க இன்னை வரைக்கும் ஒண்ணு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குடியாரனை காப்பாத்திருக்கேன்னு சொல்லுங்க. இதே நம்ம ஊர் புத்தூர், நம்ம ஊர்ல இருக்க இளைஞரோட நிலையை நினைச்சு பாருங்க. எங்க காலையிலே பக்கத்துல நின்று பேசினா வாடடிக்கு, நம்மளால சொல்றா என்ன தம்பி பழகி போச்சு, என்னதான் இப்ப விட நினைச்சா கூட விட முடியல தம்பி, நாங்க எங்களுக்கு தெரியுது கேவலம் தெரியுது கேடுன்னு தெரியுது, அப்படியே பழகி போச்சு, அப்படியே தான் ஒன்று சாப்பிட்டு அப்படி போயிட்டு அப்படியே போகுது, என்ன பண்றேனே தெரிய மாட்டுக்கு. கொஞ்ச நேரம் தான் நல்லா பேசுறாங்க, கோட்டரை போட்டதுக்கு அப்புறம் கிடுக்கிடுன்னு ஆயிருது. அப்புறம் ஏன் பேசுற எதுக்கு பேசுறது தெரியாம போய் ஏன் அப்படி இருந்தா தான் இப்படி மண்ணு கலவாண்டதை பத்தி எவனும் மைக் போட்டு பேச மாட்டான்.
இங்க பிரச்சனை வரப்போது எவனும் பேச மாட்டான், மலையை உடைச்சா எவனும் பேச மாட்டான். ரொம்ப பேசுற தம்பி இங்க வாங்க தம்பி, நீங்க என்ன இங்க வாங்க தம்பி, அப்படியே கூட கூட்டிட்டு போய் இந்த கறிக்கஞ்சியை போட்டு ஒரு குவாட்டரை ஊற்றி அனுப்பிடுவாங்க. நம்மளால மாமன் தான் கூப்பிடறான்னு மயங்கி போய்கிட்டு போய் வாயில ஊற்றி விட்டுறாங்க, முடிஞ்சு வச்சு. அதனால தானே இந்த அரசாங்கம் இந்த இருக்கக்கூடிய மண்ணை திருடுறவங்க சும்மா விளையாட்டுக்காரெல்லாம் கிடையாதுங்க. இங்க இருக்கக்கூடிய அரசு, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதியோட கைக்கூலி தான். இங்க எம்எல்ஏக்கு தெரியாம இந்த திருட்டு நடக்கல, யூனியன் தலைவருக்கு தெரியாம, ஒன்றிய சேர்மனுக்கு தெரியாம இந்த திருட்டு நடக்கல, இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவருக்கு தெரியாம இந்த திருட்டு நடக்கல, கவுன்சிலருக்கு தெரியாம இந்த திருட்டு நடக்கல, ஒன்றிய கவுன்சிலர் தெரியாம நடக்கல. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பாகுபாடு கிடையாது, எல்லா கலாவணி பேருக்கும் தெரிஞ்சுதான் நடக்கு. இங்க இருக்க தலையாரி, விஓ, ஆர்ஐ, தாசில்தார், இங்க இருக்க காவல்துறை, இங்க இருக்க உளவுத்துறை எல்லாருக்கும் தெரிஞ்சா நடக்கு. நான் தான் அப்பளே சொன்னேன், அதெல்லாம் தீப்பெட்டியா பேண்ட் பாக்கெட்ல மறைச்சு வச்சு கொண்டு போயிட்டாங்க, நான் பார்க்காம இருக்குது. அவ்வளவு பெரிய டிராக்டர், அவ்வளவு பெரிய லாரி, அவ்வளவு பெரிய ஜேசிபி, அவ்வளவு பெரிய டக்கர், அதை வச்சு தானே எடுத்துட்டு போறான். நீங்கள் நானும் செஞ்சிட முடியுமா? மனசாட்சிப்படி யோசிக்க. நீங்கள் நானும் களவண்டு விற்க வேண்டாங்க, நம்ம வீட்டுக்கு வீடு கட்டுவோம், நாளைக்கு நம்ம வீடு கட்டுவோம், புத்தூர்ல நம்ம வீடு கட்டுவோம், நம்ம வீட்டுக்கு மண் வேணும், ஒரு 2 அடி கீழே செம்மண்ணை போட்டால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குன்னு சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு 2 டிராக்டர் அழிட்டு வாங்க வைப்போம். நேரம் அத்தனை அதிகாரி உங்க வீட்டில் தான் சோத்துக்கு வந்துருவாங்க. என்னையா இங்க வந்துட்டீங்க, இங்க ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னு கேளுங்க, உங்களை மரியாதையே பேச வாடா அப்படிம்பாங்க. வந்தவொடனே என்னமோ இவன் வீட்டில் நம்ம போய் கலவன்ட்டு அந்த மாதிரி மரியாதை இல்லாமல் கூப்பிட்டு, நீ தாடா டிராக்டர் வச்சு மண்ணல எவன்ட்ட கட்டுறாவன்னா, எங்கடா அனுமதி வாங்கினா, நேரம் போலீஸை கூப்பிடு வா, உடனே புகார், யாரு விஏவை கொடுத்துறாரு, அப்படியே அரசு நிலத்தில் ஆக்கிரமித்து மண்ணை அள்ளி விட்டார், உடனே கொடுத்து குண்டாசுல உள்ள ஓட்டுறோம். இது ரொம்ப பெருசா, நாங்க 6 குண்டாஸ் போட்டோம், அவங்க வெக்கம் இல்லாம. ஏன்னா கோடியா கலவன்ட்டு அவன் வீட்டு சந்துக்குள்ள போய் நின்றுட்டு காசு வாங்குறது, ஒரு டிராக்டர் மண்ணு வீட்டுக்கு அடிச்சு அவன்கிட்ட வந்து நிக்கிறது. பாருங்களேன், இப்ப ஊர் முழுக்க பாருங்க, இந்த சைக்கிள்ல அடிக்கிறவங்க, இந்த மாட்டு வண்டியெல்லாம் இருந்துச்சுங்க, மாட்டு வண்டியெல்லாம் விவசாயத்துக்கு தான் போச்சு. சரி மண்ணள்ளியாவது வீட்டுக்கிட்டு கொடுத்தாலும் பார்த்தாங்க, அவனை பிடிச்சி உள்ள ஓட்டு. இவன் நைட்ல 10 மணிக்கு மேல இருந்து தெருக்கு ஆள் நிப்பாட்டி நைட்டு மண் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இங்க பாரு, காவல் நிலையத்தில் சொல்லிடுவாங்க, இன்னைக்கு யாரு ஃபீட்டுக்கு வர்றது, நைட்டு ரவுண்ட்ஸ் வர்றது, அவன் முதல்ல சொல்லிடுவான், தலைவா இன்னைக்கு நம்மளால தான் வராரு. அவர் நீ அந்த முக்கோடம் இருக்கு, இந்த முக்கோடம் இருக்கு, இவங்களே பேசி முடிச்சிருவாங்க. அப்படி ஒருத்தர் நல்ல அதிகாரி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஒரு நாள் அடிக்க மாட்டான், இவன் எங்கேயாவது மாத்தி விடுங்க தலைவா, இவனை வச்சுக்கிட்டு தொல்லையா இருக்கு, இவன் தானும் படுக்க மாட்டேங்கான், தள்ளியும் படுக்க மாட்டேங்கான், எப்படி இவன் வாங்கி தொலைய மாட்டேங்கான், நம்மளே வாங்கணும். நல்ல அதிகாரி எப்படியாவது காலி பண்ணிடணும், அவனை தள்ளி விட்டுறணும், எங்கிட்டாவது டிரான்ஸ்பர் ஆக்கி எங்கிட்டாவது மாத்த. இந்த சேத்தூர் பேரூராட்சியில பில் கலெக்டரா ஒருத்தர் வேலை பார்த்தாரு, அங்க நடக்கிற அக்கிரமங்களுக்கு துணை போக மறுத்தாரு, அவர் கொண்டு போய் திருநெல்வேலியில போட்டாங்க. திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர், பல லட்சம் ஊழல். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியா, அடே எங்க அப்பா, இந்த கட்சி தான் அங்கே இருக்கு ஆட்சியில. எது இந்த போர்டு வச்சிருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தான் சேத்தூர் நிர்வாகமே பாக்குறான், பல லட்சம் ஊழல். தடுக்க அதை மறுத்த நிர்வாக அதிகாரியை கொண்டு பில் கலெக்டரை கொண்டு போய் திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கு நாங்க தான் போராட போறோம். இப்படி எங்கெல்லாம் முறைகேடு நடக்குதோ ஒருத்தரம் அத்தனை பேர் அப்படியே கூட்டு சரி சத்தம் இல்லாம இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்மளே எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், பஞ்சாயத்துல முன்னாடி எப்படி இருந்தா அவன் போறதை பாரு, சோத்துக்கு வழி இல்லாம கடந்த அவன் பொண்டாட்டியெல்லாம் இன்னைக்கு பாரு மினிக்கிட்டு தலைவர் பொண்டாட்டின்னு அலையதை பாரு. எங்கிட்டு காசு ஒரு தடவை ஜெயிச்சாங்க, எல்லாம் இப்படி காசு அடிச்சு அங்க வீடு வாங்கிட்டான், இங்க இடம் வாங்கிட்டான். உங்க பக்கத்துல கொஞ்சம் ஐயோ தலைவர் தானே வாங்காமலா இருப்பாரு, தலைவராயிட்டா வாங்கிடுவாங்களா? தலைவருக்கெல்லாம் தலைவர் பெருந்தலைவர் காமராஜரியா, செத்து போகும்போது வெறும் 100 ரூபாயோட செத்து போயிட்டாரு. ஒரே ஒரு தட்டு 2 வேட்டி சட்டை, ஏன் அவருக்கு வாங்க தெரியாதா? சொந்த வீடு இல்லைங்க, குடியிருந்த சென்னையில் குடியிருந்த வீடு கூட கட்சி, அவர் பயன்படுத்திய வாகனம் கட்சிக்கானது. அத்தனை 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த மனுஷன் ஒரு வாகனம் இல்லாம செத்து போயிட்டான். நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஆட்கள் வாழ்ந்த நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க. அவங்க பேரை தான் சொல்றாங்க, நம்ம காமராஜர் பிறந்தநாள் கரெக்டா கொண்டாடினோம். காமராஜர் யாரு, ஸ்டாலினே சொல்றாரு, காமராஜர் பிறந்தநாள் விழாவை நாங்கள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி விட்டோம். கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி நீ ஒரு வருஷம் காமராஜர் பிறந்தநாள் எத்தனை பள்ளிக்கூடத்தை திறந்தீங்க? எத்தனை பள்ளிக்கூடத்தை திறந்தீங்க? மூடுனீங்க. 800 சொச்சம் பள்ளிக்கூடத்தை மூடுனீங்க, 800 சொச்சம் டாஸ்மார்க்க திறந்தீங்க. அதான சாதனை. படிக்கிற பிள்ளைகள் பால்வாடி பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்ப பள்ளிக்கூடத்தை மூடிட்டு டாஸ்மார்க்க திறந்து விட்டுட்டு இது பெருமைன்னு பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. வாக்கு செலுத்துற மக்கள் தான் சிந்திக்கணும். என்னடா இந்த பையங்களை ரோட்ல இருந்து இவ்வளவு கத்துறாங்களே அப்படின்னா யோசிக்க. எங்கிட்ட அதிகாரம் இல்ல, ஆனால் நெஞ்சில உறுதி இருக்குது. ஏன்னா எங்கிட்ட நேர்மை இருக்குது. யார்கிட்டையும் ஒருத்தருவா கை நீட்டி வாங்கல, எவன்ட்டையும் சமரசம் பண்ணிட்டு போகல. நீங்க இங்க இருக்க யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு தம்பி அவன் பேசினா பேசிட்டு போட்டோம், நீ வாங்கிட்டு விலகு அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்க. இதே ஒண்ணு இல்லை, நான் கட்சி பேரை சொல்ல விரும்பல, எங்க கூட இருந்த ஒரு அண்ணன் தான், அவர் போன் பண்ணி எங்களுக்கு சொல்றாரு, தம்பி நம்ம பேசி பார்த்தோம் சரியில்லை, அப்ப நான் வந்து நின்று வச்சுக்கோங்க, எங்க கட்சி மேல கொண்டு பேசி கரெக்ட் பண்ணிடுவாங்க, காசை கொடுத்துருவாங்க, அதனால நீங்களே நடந்தீங்கன்ட்டாரு. எது நாங்க வந்து போராடினோம்னா எங்க கட்சி மேல இடத்துல பேசி கரெக்ட் பண்ணி காசு வாங்கிட்டு போயிருவாங்க, நாங்க போராட முடியாதுன்றா. யாரு? ஆளுகிற கட்சி தான், ஆண்டுகிட்டு இருந்த கட்சி தான். இல்ல இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இதுல இருக்க கட்சி தான்.
இவன் ஒருத்தன் போறான்னு வச்சுக்கோங்க, ஒன்றிய செயலாளருக்கு போன் போவோம் மண்ணடிக்கா, என்ன அந்த புத்தூர்காரங்க ரொம்ப பேசுறாங்களே, அப்படியா சரி புத்தூர் கிளைச்சாளர் வர சொல்லி அவர் எம்எல்ஏங்கிறது ஒன்றிய செயலாளர் கூடாது, என்னையா ரொம்ப பண்ணிட்டு, ஐயா அது வந்து மாதிரி அவன் தான் போன தேர்தலுக்கு பாசம் பணம் கொடுத்தல, அந்த மண்ணடிக்க கொடுத்த பணம் தான், போ இந்த ஒரு 5000 வச்சுக்கிட்டு போடு ஓடு வந்ததுக்கு போ. அடுத்து ஒருத்தர் மேலே வர நடத்துற கூப்பிட்றானா, அங்கே மலை அடிக்கிறவங்க கொடுத்தா, டாஸ்மார்க் நடத்துறவங்க கொடுத்தா, பார் நடத்துறவங்க கொடுத்தா, இவனுகிட்ட காசு வாங்கி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எம்சாண்ட் வாங்குறீங்கல்ல, இன்னைக்கு விலை என்ன? 2 மாசத்துக்கு முன்னாடி 2000 சொச்ச ரூபா இருந்துச்சு, 2500 சொச்ச ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து 6000 5000 சொச்ச ரூபா மாறி இருக்கு. ஏன் மாறி இருக்கு? ஏன் மாறுது? 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. இங்க எம்எல்ஏக்கு நிக்கிறேன், எம்பிக்கு நிற்க எல்லா பேரும் போய் அங்கே போய் நிற்பாங்க, காசு வாங்க. தேர்தல் நிதிக்கு 50 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, 40 லட்சம் கொடு, லட்சமா கொடுன்னு போய் நிற்பான். எப்படி கொடுப்பா? அவன் நம்ம தலையில தான் கட்டுவான். அதனால தான் எம்சாண்ட் விலையை ஏற்றி டபுளா ஏற்றி இந்த 6 மாசம் சம்பாதிக்கிற காசை இந்த அரசியல்வாதிக்கு கொடுக்குறோம். கேட்டு பாருங்களேன், நீங்க குவாரி நடத்துறோன்ட்டு போய் கேட்டு பாருங்க. அவன் குவாரி நடத்துறான்னு சொல்லி அவனை தான் முடிச்சு ஏசிக்கிட்டு இருக்கான். ஆனா நடத்துற அவனை தாண்டி அவனை சுத்தி இருக்க அத்தனை அரசியல்வாதியும் மொல்ல மாதிரி பேலாதான் இருக்கான். எல்லா பேரும் காசு வாங்க, அரசு அதிகாரி காசு வாங்குறாங்க, அரசியல்வாதி காசு வாங்க. எல்லோருடைய ஒத்துழைப்பு இல்லாம ஒருத்தர் எப்படி கள வாங்க முடியும்? எல்லா அரசு எந்திரம் விழிச்சுக்கிட்டு இருக்குது. நாட்டில் சட்டம் பாதுகாப்பு இருக்கு, எதுவும் திருடுற போய் விழிச்சிருக்குன்னா எப்படி ஒருத்தர் திருட முடியும்? ஒருத்தன் இப்படி அப்படிக்கா இருந்து ஒரு ஊருக்கு மேற்கு ஏதோ திருடிடுவானா? இன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்கோம், போது எவனா போது, அப்படியே நாளைக்கு மழையும் போயிடும். எங்க போய் நிக்கிறது? தண்ணி இல்லாம போயிருந்தா இப்பவே தண்ணி இல்லைன்னு போராட்டம், காத்திருக்கிற போராட்டம். தண்ணி இப்பவே இல்லை, இன்னும் நாள் போக போக இந்த மழை பெய்யுறதுலாம் எப்படி ஒரு நினைக்கிறீங்க? இப்பெல்லாம் சீசனுக்கா மழை பெய்யுது, குண்டக மண்டக மழை பெய்யுது. மழை பெய்ய பள்ளி ஈன்னு வெயில் இழிக்குது, வெயில் அடிக்கிற இடத்துல மழை பெய்யுது. ஏன்? இந்த இயற்கைக்கு மார்க்கெட் தான். மரத்தை வெட்டியாச்சு, கேட்டா ரோடு போட வேண்டியிருக்குங்க. எங்கள் இந்த பாருங்க, சிவகிரி இந்த தேவதானத்துல இருந்து புளியங்கடி வரைக்கும் 2 பக்கம் பார்த்தா நவாப்பழ மரமா இருப்பான். பைக்கில் போனோம்னு வச்சுக்கங்களேன், வெயில் படாம அப்படி ஓரமா போய்கிட்டே இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் நின்னோம்னா 2 நவாப்பழம் 2 பிறகு தின்னுட்டு நாட்டு மரத்தை தின்னு போய்கிட்டே இருப்பாங்க. எங்களை மாதிரி பையங்களா படிக்கிற பையங்களா இந்த லீவு நாளைக்கு வந்து பிறகு தின்னுட்டு வர்ற வண்டியில் 2 வித்துட்டு புரோட்டா வாங்கி தின்னுட்டு போன காலம்லாம் உண்டு. இன்னைக்கு ஏதாவது இருக்கு? மரம்னு ஒன்று இருக்கு, மொட்டை மொட்டையா நிக்கி, ஒதுங்க முடியல. ஒரு போன் பேசணும், வெயில் இல்லாம ஓரமா நிக்கணும், நிக்க முடியல. மரத்தை எல்லாம் வெட்டிட்டு அகலப்படுத்துறோம், பாதையை அகலப்படுத்துறோம். மரம் இல்ல, மழை இல்ல, மழை முடிஞ்சு. மழை இல்லாம எப்படி மேகம் வரும்? மழை வர்றது இல்லாம எப்படி போய் மாறுபாடு வரும்? யோசி. ஆத்துல மணல் அள்ளி பிடிச்சாச்சு, ஆத்துல மணல்னா எப்படி நீர் வரும்? நீர் வரக்கூடாதுனே மணல் அள்ளிக்கிட்டே இருப்பாங்க, அங்க முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒழுக்கு விட்டோம்னா தண்ணி வந்துரும்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம தான் சிந்திக்கிறோம், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் யாரு? இது சும்மா வேடிக்கை பார்க்கறதுலாம் கிடையாது. இப்படி ஒவ்வொரு திருட்டையும் தடுத்து கண்டுபிடிச்சு போராடி போலீஸ்ட பேசி, வருவாய்த்துறையில் பேசி, கனிமூலத்துறையில் பேசி, கலாலுக்கு டாஸ்மார்க்ல கலால்ல போய் பேசி, இப்படி இவங்களுக்கு எந்த துறையில பேசணும்னு சொல்லி பேசி கடைசி நீதிமன்றம் போய் எல்லாம் தீர்க்க முடியாது. ஒரு கையெழுத்து தான் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தா முடியும்னா முடியாதுன்னா முடியாது. நீங்க நினைச்சு பார்க்கலாம், டாஸ்மார்க் எப்படிங்க மூட முடியும்? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நோட்டு செல்லாதுன்னு ஒரே நைட்ல அறிவிச்சாரா இல்லையா மோடி? அவன் ஜரி தப்பலா, 2வது அறிவிக்க முடிந்ததா முடியலையா? ஏன்? பிரதமர் என்கிற அதிகாரம் தான். ஒரு எல்லா பொம்பளைக்கு 1000 ரூபாய் ஸ்டாலின் கையெழுத்து போட முடிஞ்சுல, ஏன் நீங்க தடுத்து நிப்பாட்டிக்க முடியுமா? முடியாது. முதலமைச்சர் என்கிற அதிகாரம், ஓசி அரிசி அதிகாரம். இப்படி அவன் முதலமைச்சரா பிரதம அமைச்சரா அதிகாரத்தில் உட்கார்ந்தா என்ன வேணாலும் கையெழுத்து. டாஸ்மார்க் வேண்டானா வேண்டாதான், ஓசியில கல்வினா கல்விதான், ஓசியில மருத்துவம்னா மருத்துவம் தான், ஓசியில குடிநீர்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வருமானத்துக்கு என்ன வழின்னு அரசு யோசிக்கணுங்க. வருமானம் எங்க இருந்து வருதுன்னு அரசு யோசிக்கணும். இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலம் எங்க கிடக்குன்னு பாருங்க. முன்னாடி எல்லாம் விவசாயம் பண்ணவெல்லாம் அப்படி பெருநிலக்கான்னு பெருமையா பேசணும். இன்னைக்கு விவசாயம் பண்ணவனே வேணா மதிக்கிறோமா? அவனே கடனுக்கு கட்ட முடியாம கிடக்கான். விவசாயம் பண்ணி நட்டம் தம்பி சும்மா தான் மைக்கில் பேசி நீங்க வேற ஒருத்தரும் ஒன்றும் இல்லை, ஒன்று படிச்சுட்டு வேணாலும் வேலை இல்லைன்னு விவசாயம் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவன் மோனுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. என்னையா அவன் படிச்சுட்டு விவசாயம் பார்க்க, அவனை வச்சு பொண்ணு கொடுத்து என்ன பண்ண? முன்னாடி விவசாயம் வச்சிருக்கவங்களா பொண்ணு கொடுக்க ஓடுனாங்க, அவன் முதலாளின்னு. இப்போ விவசாயம் நடக்கிறோம் பிச்சைக்காரன் ஆயிட்டான். அப்ப விவசாயம் ஒரு தொழிலாக மாறியதே தவறு. இவன் விவசாயத்தை பத்தி எவனா பேசுறான்னு பாருங்க. நாங்க ஃபேக்டரி திறக்கோம், ஃபேக்டரியை திறந்து வட மாநிலத்துக்காரன் வேலைக்கு கொண்டு விடுவாங்க. இந்திக்கார போய் தக்கட பக்கடன்னு வந்து பேசிக்கிட்டு இருப்பான். நீ நம்மளால இப்படியே பார்த்துக்கிட்டு, அது அவன் 200 ரூபாய்க்கு வேலைக்கு வரான், நம்மளாம் 200 ரூபாய்க்கு போக முடியாதுல்ல. 200 ரூபாய்க்கு வேலைக்கு வரான், எதுக்கு வேலைக்கு எடுக்க? நீ வேலைக்காரன் தர்றியா, உன் அடிமையை தர்றியா? ஒரு வேலை ஒரு குடும்பம் நடத்தணும், ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா சம்பளம், 30 நாள் வேலை இருக்கு, 15,000 ரூபா வாங்கினா தான் குடும்பத்தை ஓட்ட முடியும். ஒரு பொண்டாட்டி இருக்குது, ஒரு புள்ள இருக்குது, படிக்க வைக்கணும், இவ்வளவு சம்பளம் ஒன்று இருக்கு. அதை விட ஒருத்தன் குறைச்சு வாங்குறான்னு நீ வேலைக்கு சேர்க்கிறிய, உனக்கு வேலையாள் தேவையா அடிமை தேவையா? இங்க இருக்க முதலாளி உணரணும்ல. அடுத்து அவன் சொல்லுவான், தம்பி நீங்க சொல்ற மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம்,
நம்ம ஆளு 2 நாள் வேலைக்கு வரவங்க 3 நாள் சரக்கு அடிச்சுட்டு படுத்துறாங்களே. எடி 3 நாள் சரக்கு அடிச்சு அது 2 நாள் வேலை பார்த்துட்டு இன்னைக்கே சம்பளத்தை கொடுங்க, அங்க ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்க முண்டாட்டிக்கிறான். எது இந்த 500 ரூபா வாங்கிட்டு தான் ஆபரேஷன் பண்ணுங்கிறான். அங்க போய் பார்த்தா வேட்டி இல்லாம கிடக்கான் தெருவில் புத்தூர் ரோட்ல. அப்புறம் எப்படி மறுநாள் வேலைக்கு வரும்? வேலைக்கிழமை புதன்கிழமை உதவி பணமாகி போயிருது. இப்போ வேலைக்கிழமை வேலைக்கு ஆள் இல்லாம இருக்கா. இவன் அப்படி கிடையாது. சோறு போட்டாலும் போடுறான். இந்த கூலி படுத்து இப்படி வாயில தடவனான்னு வச்சுக்கோங்க, போயல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்திக்கார போய் கம்பா வேலை வைக்கான். அவனை இந்த டேபிளை தொடர்ந்து கூப்பிட்டுட்டு நீங்க கக்கூஸ் வரைக்கும் தொடக்கூடாதுன்னு தொடச்சிருவேன். நம்மளால அப்படி கிடையாது. நான் இலை மட்டும் தானே எடுக்க வந்தேன், நான் நூல் மட்டும் தானே கோக்க வந்தேன், இந்த வேலையெல்லாம் இவங்க நம்மளால சொல்றாங்க. அப்ப வேலை வாய்ப்பு உண்டாக்குவதற்கு என்ன வழியெல்லாம் விட்டு முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். எல்லா தொழிலும் பாருங்க, இன்னைக்கு தலவாரத்தில் போய் கேட்டு பாருங்களேன், வீடு வீடுக்கு தொழில் பண்ணாங்களா எங்க தொழில் பண்ண முடியுது? ஏதோ கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், கொஞ்சம் என்னதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அடுத்த தலைமுறை வரைக்கும் கொண்டு போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா வட இந்தியக்காரன் ஆதிக்கம் வந்துருச்சு. அவன் பேர்லாம் அங்கிருந்து வாரான். இன்னைக்கு பாருங்க, எலக்ட்ரீஷியன் கடையெல்லாம் போய் பாருங்க, ராஜபாளையத்தில் போய் நம்மளால போய் கடை வாடகை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, 5000 ரூபா கொடுக்கணும். நம்மளால அவன் வந்து நிற்கான், என்ன வேணா பையா 10க்கு 10 15,000 ரூபா வாடகை தர்றேன் அப்படிங்க. இவன் பார்க்கான், இவன் 5000 பிச்சைக்கார பையா, இவன் 15,000 வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜிங்க. அவனை அவன் 15,000 ரூபாய்க்கு கடையை வச்சுட்டு இவன் 1 ரூபாய்க்கு விற்கிற பொருள் 50,000 தான் விற்கான். ஏன்? மொத்தமா கொள்முதல் பண்றான் அங்கிருந்து. பானிபூரி கடைக்காரனை பார்த்திருக்கீங்களா? பானிபூரி ஒரு நாளைக்கு அவன் ஏதாவது ஒருத்தன் அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், நம்மளால சண்டைக்கு போவாங்க. பானிபூரி பிழைக்க வந்த பிள்ளை எதுக்கு அடிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு. அவன் ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய்க்கு விற்கிறான். 50 பேரை கொண்டு வந்து அவன் மார்க்கெட்டில் இறக்கி விட்டுருக்கான். ஒரே இடத்துல சரக்கை மிதிச்சு பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கான். எங்க முதலீடு இருக்குன்னு நமக்கு தெரியல, எங்க வேலை வாய்ப்பு உண்டாக்குன்னு இந்த அரசாங்கம் தெரியல. இங்க அரசு முழுக்க டாஸ்மார்க்லாம் குடிங்க குடிங்க நல்லா குடிங்க, நீங்க குடிக்க குடிக்கத்தான் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு குடிச்சு வாங்கல கணக்கு பார்க்காங்க, மீட்டிங் போடுறாங்க. என்ன நீங்க என்ன செவேரி டாஸ்மார்க்ல சரக்கே விற்கலவா இருக்கா, என்ன கம்மியா வந்துருக்கு? எப்படி நாட்டில் நல்லது நடந்துச்சு அவனுக்கு கவலையா இருக்கு. அவனை கூப்பிட்டு நீ உனக்கு இங்கே வேலை கிடையாது, உன்னை அடுத்த மாதம் 1 லட்சத்துக்கு விற்கலன்னு வச்சுக்கோ, உன் கடையை முடிவு நீ வேற இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அவன் என்ன பண்ணுவான், எவன்டா விற்கணும் அவன் பாரு 4 இங்கே வாயா வந்து சரக்கு வியா நான் தாரேன், திருட்டில் வியா வித்து விடியா இங்கே வேலை இல்லாமல் போயிடறாங்க சொல்லுவானா சொல்ல மாட்டானா? யோசிச்சு பாருங்க. இதில் அவார்டு வேற. எது இந்த மாவட்டத்திலேயே அதிக விற்கிற சாராய கடை இவங்க தான், அவங்களுக்கு அவார்டு பரிசு. எது குடியாரனா மாத்திர குடியார பயலுக்கு பரிசு. இப்படியே போச்சுன்னா நாடு என்னத்துக்காக யோசிச்சு பாருங்க. எதுல முதலீடு எடுக்கணும், எதுல முதலீடு எடுத்துடக்கூடாது, எதை தொழிலாக மாற்றணும், எதை கலாச்சாரமா பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாத இந்த அரசியல் அதில் வச்சுட்டு நாம என்ன செய்ய முடியும்? உங்க வீட்டு பிள்ளை தான் நீங்க கொடுத்த உணவுல இருந்தா, நீங்க கொடுத்த படிப்புல இருந்தா கத்துக்கிட்டு தான் இந்த அரசியல் இப்படி பண்ணக்கூடாது, வேற ஒரு அரசியல் பண்ணணும். அரசியல் என்பது மக்களுக்கான தேவையை நிறைவேற்றுகிற சேவை. உங்க ஆட்சி காலத்தில் காமராஜர் வந்து காமராஜர் சொன்னாங்களே, அந்த காமராஜர் மாதிரி அரசியல் இருந்திருக்கணும், அவர் பண்ணது மாதிரி அரசியல் இருந்திருக்கும். படிக்காத மேதை காமராஜர், படிக்காத மேதைன்னு சொல்றோம்ல, உண்மையிலேயே நம்மளாம் வாயிலே போட்டுக்கணும். காமராஜர்லாம் படிக்காத மேதைன்னு சொல்லாதீங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகல அந்த மனுஷன். எது 5வது 6வது போட பள்ளிக்கூடத்துக்கு தான் போல. குடும்ப சூழல், கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டாரு. இங்க இருந்து குடும்பத்தை நடத்த முடியல, அப்பா இறந்து போனாலும் படிக்க முடியாம போச்சு. ஆனால் அவர் ஆங்கிலம் பேசுவார், ஹிந்தி பேசுவார், தெலுங்கு பேசுவார், கன்னடம் பேசுவார். அதனால தானே கிங் ஆஃப் த எப்படி கிங் மேக்கர் ஏன் போய் உட்கார்ந்தாரு. 2 பிரதமரை உருவாக்குற அளவுக்கு காமராஜருக்கு தகுதி வந்தது எப்படி? இந்திரா காந்தி நேரு இருக்கும்போது கால் மேல கால் மட்டு ஒரு தமிழை உட்கார்ந்தாரு எப்படி? அவன்கிட்ட சமமா பேசினாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழை தவிர்த்து எந்த மொழியும் பேசல. அவர்கிட்ட கூட இருந்தவர் கேட்கிறாரு, என்னையா எனக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னு கேட்கிறாரு. கேள்வியா அப்படின்றதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, எல்லாரும் படிக்காத உங்களை சொல்றான், நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க. ஏன்னா மேல அவர் இறந்ததுக்கு அப்புறம் ரூமை போய் மேல பார்த்தாங்க, 1000 புத்தகம் ஆங்கில புத்தகம் தான். அதுல கின்ஸ் குறிப்பெடுத்து வச்சிருக்காரு, காமராஜரே எழுதி குறிப்பு வச்சிருக்காரு. எப்படி பாருங்க, இப்படி எல்லாம் படிக்கிறீங்களே, ஏன் இங்கிலீஷ்லயே வேற மொழியிலே பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னாரா இல்லையா, இங்க மக்கள் எல்லாம் பாமர மக்களே, அவன் மொழியில பேசினா நம்ம ஆளு நினைச்சு என் பக்கத்துல வந்து நிக்காங்க. நான் தசு புசுன்னு பேசிட்டேன்னு வச்சுக்கோ, இவன் வேற யாருக்குன்னு பார்க்க என் பக்கத்திலே வரமாட்டான். அப்பாவி மக்கள் எல்லாம் அணுகக்கூடிய அளவுக்கு இருக்க போய்தான் நான் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுது. அதனால கடைசி வரைக்கும் அவங்க மொழியிலே பேசுவேன் அப்படின்னு பேசினவர் காமராஜர். இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் படிக்கல, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படியே உட்காந்துட்டாரு, கட்சியில முதலமைச்சராக இப்படி போயிட்டார். எப்படிப்பட்ட தலைவர்கள் இப்ப எல்லாரும் எப்படி இருக்கா? தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் பார்த்துட்டு வந்தேன், நான் தான் கேட்டு வந்து கப்சா விடுதலே சரியா இருக்காங்க. அப்படிதானே இருக்கிறாங்க. காமராஜர் ஏசி கேட்டார்னு திருச்சி சிவாக்கு தெரியுமா? காமராஜர் ஏசி கேட்டது கருணாநிதிக்கு தெரியுமா? ஏன் காமராஜர் ஏசியில தான் இருந்தார் அப்படின்னு இன்னை வரைக்கும் ஒரு சான்று. ஏங்க பெத்த தாய்க்கு ரோட்ல போட்ட குடிநீர் குழாயை வீட்டுக்குள்ள போட சொன்னதுக்கு காமராஜர் களத்தி எறிஞ்சிட்டாருங்க. பெத்த தாய்க்கு ஏன் வீட்டுக்குழாய அந்த எங்க அம்மா கிளவினா மத்த அம்மா எல்லாம் என்ன பண்ணா, முதலமைச்சர் அம்மாவுக்கு மட்டும் ஒரு மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டான்.
இன்னைக்கு முதலமைச்சர் 3வது பொண்டாட்டிட்டு போனா கூட பின்னாடியே போறான் 10 பேர். எங்கடா விட்டா முதலமைச்சர் பொண்டாட்டி போறான் அப்படின்னு. இவன் 3 பொண்டாட்டி வச்சிருக்கான முதலமைச்சரா? அவன் என்ன மக்கள் தலைவனா? யோசிச்சு பாருங்க. காமராஜர் மண்ணுக்கு மக்களுக்கும் வந்து கடைசி வரைக்கும் தியாகம் பண்ணிட்டு போயிட்டார். அவர்கிட்ட கக்கன் ஒருத்தர் இருந்தாருங்க. கக்கன்னு காமராஜர் முதலமைச்சரா சிறந்த முதலமைச்சர் ஏன் இருந்தார் தெரியுமா? தனக்கு கீழே அப்படி ஒரு அமைச்சர் ராஜ அமைச்சர்களை வச்சிருந்தாருங்க. தன்னை விட மேலான வச்சிருந்தாரு காமராஜர். அவருக்கு கீழே கக்கன் ஒரு அமைச்சர் வச்சிருக்காரு. நல்ல கண்ணன் ஒரு ஐயா பேசுவார், பார்த்து யூடியூப்ல பார்த்து நல்ல கண்ணன் பேசுவாரு. அவர் கக்கனோட இருக்கிறாரு, சிறு வயது. கக்கன் ஒரு இடத்துக்கு போகும்போது செருப்பு இல்லாம வந்துட்டாரு. கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். டக்குன்னு போய் ஒரு கடையில 3 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. கக்கனுக்கு கோவம் வந்துருச்சு. எதுக்கே வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா நீங்க செருப்பு இல்லாம வந்திருக்கீங்க, நான் மந்திரி ஆனதுக்கு அப்புறம் தான் செருப்பே போட்டேன், நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அதே கடையில திருப்பி கொடுத்து அந்த காசை வாங்கி கொடுத்துட்டு கக்கன் சொல்றாரு, நீ பெரிய இடத்து பிள்ளையா, இது நீ பெரிய இடத்து பிள்ளை, அதனால காசை எடுத்துட்டு வந்துட்ட. இந்த காசை 3 ரூபாய் என்ன பண்ணு உங்க அப்பா அம்மா கேட்டா, கக்கன் செருப்பு இல்லாம வந்தா அவனுக்கு வாங்கி கொடுத்தான்னு சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? கக்கன் ஏதோ தியாகி நினைச்சிட்டு இருந்தா சின்ன பையில ஏமாத்தி 3 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டான்னு சொல்லி என்னை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி 3 ரூபாய் பையில வச்சாராம். எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த நாடு பாருங்க. இப்ப அப்படியா இருக்கா? பேசிக்கிட்டே தடவி ஆட்டை போட்டு போயிடுவாங்க. மொத்தமா எடுத்த தெரியாம உருவிட்டு போயிடுவாங்க, இருக்கிற தெரியாம தடவிட்டு போயிடுவாங்க. கூட இருப்பான் அவன் தான் ஆட்டை போடுவான், இடத்த கூட இருப்பான் அவன் தான் சொத்த ஆட்டையை போடுவான். எல்லாருக்கும் தெரியும் அவன் தான் திருட்டு பையன். ஆனாலும் எல்லாரும் நம்ம கும்பிடுவோம், அவனை பார்த்து கும்பிடுவோம். பெரிய திருட்டு பையன் நம்மளை திருடாம இருக்கானே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கும்பிடத்தான் செய்யறோம். அப்படிதான் நடக்குது. அப்ப நாங்க விடுக்கிற கோரிக்கை என்பது இந்த செம்மண் திருட்டு உடனடியாக நிறுத்தப்படணும். இதை நாங்க சொன்னதுக்காக நான் போட்ட மனுவுக்கே நீங்க வேலை செஞ்சா மரியாதையா இருக்கும். இல்ல நாங்க இதுக்கு மேலும் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணணும், நீதிமன்றம் போற அளவுக்கு வந்தா இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகளும் கனிமூலத்துறை இங்க இருந்து மாத்துறது மட்டும் கிடையாது, அவர் இதுவரைக்கும் திருடின திருட்டுக்கு அவங்களுக்கும் உடந்தை இருக்கு, அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க நீதிமன்றத்தில் போய் நிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா அவர் கொடுத்ததெல்லாம் இருக்குது, இவ்வளவு திருட்டு நடந்திருக்குது, புறம்போக்கடன்னு வட்டாட்சியரை கொடுத்துட்டாரு. கொடுத்து 3 மாசம் ஆச்சு. அவர் நினைச்சிருந்தா இங்க ஒரு வண்டி கூட போகடாம பண்ணிருக்க முடியும். இது காவல்துறைக்கு வேண்டுகோளா விடுக்கிறோம். வட்டாட்சியர் உங்கள் காவல்துறையை சார்ந்த டிஎஸ்பிக்கு அனுப்பியிருக்காரு. அந்த மனுவை எங்களுக்கும் போட்டிருக்காரு அவரு. அதனால டிஎஸ்பி கிட்ட சொல்லி நீங்க உடனடியாக நடவடிக்கை. உங்க டிஎஸ்பி சைக்கிளே சுகாதாரத்துறை வரைக்கும் போறாங்களாம். நாடு நல்லா இருக்காதான்னு பாக்கிறதுக்காக அந்த அம்மா ராஜபாளையத்துல இருந்து சைக்கிள் வரைக்கும் போறாங்கன்னு வேற சொல்றாங்க. நீங்க ராத்திரியில போக பகல்ல போங்க, அப்படியே புத்தூருக்கு வாங்க, இங்க மண்ணை கொள்ளையடிக்காங்க, அதையும் பாருங்க. எது நடு ரோட்லயே போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பார்க்க முடியாது. ஊருக்குள்ள தான் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. லேசா சைக்கிளை திருப்பி விட சொல்லுங்க, ஓபி வழியா திருப்பி விட சொல்லுங்க, அப்படியே புத்தூர் மலைக்கு போக சொல்லுங்க, செம்மண்ணை கொள்ளையடிக்கிறாங்க. சரி பாருங்க எப்படி இங்க இருக்கக்கூடிய விஓ இங்க இருக்க தலையாரியும் போய் ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த மனு கொடுத்தாங்கல்ல, யாரு இங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியருக்கு பதில் கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி வட்டாட்சியர் கொடுத்த மனுவை பெற்றுக்கொண்டு இங்க கலாய்வு செய்யுங்க, இங்க திருட்டு நடக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு நீங்க நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா உங்கள் மீதும் நாங்கள் வழக்கு போட தயாரா இருக்கிறோம். இது வந்து நான் மறுபடியும் இது நிரந்தர தீர்வே கிடையாது. இப்படி ஒருத்தனும் தப்பு பண்ண அவனை கண்டுபிடிச்சு அதுல வர இது இடம் பட்டா இடமா பட்டா இல்லாத இடமா போய் விஓ சொன்னா தருவாரா? பாருங்க 2 நாள் ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஆலங்குளத்தில் 2 சாராய கடை திறக்க போறாங்க. நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தி மறியல் நடத்திட்டு வந்துட்டோம். மறியல் நடத்துற இடத்துல வந்து விஓ தாசில்தார் சொல்றாரு, எங்களுக்கு இப்படி ஒரு நடக்க போறதே தெரியல அப்படின்னு சொல்றாரு. எது இப்படி திறக்க போற எந்த அறிகுறியும் இல்லைங்காரு. அதுக்கப்புறம் நேரில் வந்து மனு கொடுங்கன்ட்டாரு. இன்னைக்கு போய் திங்கக்கிழமை மண்டே பிடிச்சன் கொடுக்கும். அது ஒரு கடைக்கு அனுமதி ஆயிடுச்சு, 300 கடைக்கு மட்டும் தான் தெரியாம இருக்கு. ஏன் அன்னைக்கு என்ன வாயில என்ன இருந்துச்சு? அப்ப என்ன கூட்டமா மக்கள் நின்று அங்க ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பி போயிருது. இங்க வந்ததுக்கு அப்புறம் அது அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, சென்னை வரைக்கும் போயிருச்சு, பாஸ் ஆயிடுச்சு, உருண்டுருச்சு. வார நீ எப்படி திறக்கிறான்னு பாக்கும். நீ அப்ப இப்ப சரி இதுக்கு எப்ப அனுமதி கொடுத்துன்னு சொல்லுங்க அப்படின்னா அப்படிலாம் வாயில சொல்ல முடியாது. நீங்க ஆர்டிஐல மனு போட்டு கேட்டுங்க. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? ஆர்டிஐல நீ மனு போட்டு கேட்டுக்கோ. அப்ப வர்ற ஒவ்வொருத்தரும் நீ பண்ற தப்ப நான் ஆர்டிஐல கேட்டு 1 மாசம் உட்காருவேன், நீ ஆர்டிஐல பதில் சொல்ல மாட்டேன், நான் மேல்முறையீடு பண்ணுவேன், பதில் சொல்ல மாட்டேன், நான் 2ஆம் மேல்முறையீடு பண்ணுவேன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் 90 நாள் 100 நாள் அளவெடுத்து நீ பதில் சொல்லி உன்னை என்ன திருத்தவா? இப்படியே ஒவ்வொரு இடத்தையா திருத்திக்கிட்டு இருந்தா முடியும். அப்ப என்னன்னா நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும்னா வேலையை பார்க்கக்கூடாது, குடும்பத்தையே பார்க்கக்கூடாது, தெருவிலே பிச்சைக்கார பேல அலையணும். அப்படியே அலைஞ்சிட்டோம்னா நம்மளால இருந்து கேட்பான், தினம் அலையிறீங்களா, உங்களுக்கு சோறு எப்படி வருது? அடுத்து அந்த வேறு கேள்வி வேற கட்டுறாங்க. அப்புறம் என்ன ஆயிரும், என்னடா இப்படி கேட்டாங்களே, சரி கூட போற சாப்பிட விட்டுறோம், எங்க போய் நிக்கணும்? மறுபடியும் இந்த திருட்டு பைய மாதிரியே தான் ஸ்டேஷனுக்கு நம்மளும் வெள்ளையும் சொல்லாம போக வேண்டியதான், ஸ்டேஷன்ல ஒரு பஞ்சாயத்து பார்க்க வேண்டியதான், ஒரு 1000 வாங்க வேண்டியதான், பொண்டாட்டி வந்து கொடுக்க வேண்டியதான். கேட்டா நானும் அரசியல்வாதி, என்ன சாப்பிடுறதுக்கு வந்துருச்சு, அப்ப பொண்டாட்டி நம்மளை திட்ட மாட்டா. இப்படி ஊர் முழுக்க மைக்கு பேசி திட்டிட்டு வந்துட்டு சோத்துக்கு என்னத்தையும் திட்டிட்டு போறான், பேசிட்டு போறான், எங்கேயும் கொடி பிடிச்சிட்டு போறான், நமக்கு சோத்து கொடுத்துட்டான்னு சொல்லி உட்காந்துருவாங்கல்ல. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அரசியல்வாதிகள் இப்படி மாறி நிக்கிறான். ஒரு நல்லது பண்றவன் ரொம்ப ஏழையா இருந்து ஒருத்தன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அது எப்படி பண்ண முடியுது, இவனுக்கெல்லாம் எப்படி காசு வருது? இந்த கேள்வியை முதல்ல நிப்பாட்டுங்க. அவனோட கூட நிக்க தயாராகுங்க. இல்லையா தேர்தலில் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துங்க.
ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை போடுற தேர்தல் எம்எல்ஏக்கு எம்பிக்கு 2 தடவை போடுறீங்க. அந்த 2 தடவை போடுற ஓட்டு நீங்க நல்ல ஓட்டா போட்டீங்கன்னா இப்படிலாம் நம்ம நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பிள்ளை இப்படி ரோட்ல நின்று கத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம மண்ணை யாரும் திருட கூட போறதில்ல, மலையை கொள்ளையடிக்க கூட போறதில்ல, டாஸ்மார்க் இங்க வைக்க போறதில்ல. நாங்கள் என்னவெல்லாம் சொல்லியிருக்கணும் 15 வருஷமா பேசிக்கிட்டே இருக்கோம். இதே புத்தூர்லயே 2 முறை கூட்டம் மட்டும் பேசியிருக்கோம். உங்களுக்கு உண்மையில நல்ல வாக்கையும் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் வாக்கு செலுத்துங்க. அப்போ நல்லதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மற்ற களவாணிட்ட கையில கொடுத்துட்டு நம்ம அந்த கடையை காப்பாற்ற முடியாது. திருடங்கையில சாவியை கொடுத்துட்டா திருட்டு நிப்பாட்டுறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. திருடங்கையில சாவி கொடுத்துட்டு மொத்தமாக கடையோட போயிருவான். இப்போ அப்படி அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அவன் சும்மாவே திருடிக்கிட்டு இருக்கான். அவனே புது பூட்டை போட்டுக்கிறான், அவனே சாவி வச்சுக்கிறான். நீங்க பூட்டின போட்டு அது வாட்டுக்கு ஓரமாக தான் இருக்கும். நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை திருட்டு வழக்குகள் போயிட்டு இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்ச திருட்டு வழக்கிலே ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. வர 2026 தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடுது. இந்த ராஜபாளையம் தொகுதியிலும் ஒருவர் போட்டியிடுவார். அவருக்கு விவசாய சின்னம், அது ஏற்கலப்பையை தாங்கிய விவசாய சின்னம். இந்த முறை அந்த விவசாய சின்னத்துக்கு உங்கள் வாக்கு செலுத்துங்க. போன முறை மாதிரி தேடுற அளவுக்குலாம் இருக்க மாட்டோம், முன்னாடியே வந்து நின்றுவோம். ஏன்னா இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினதுனால ஓட்டுப்பட்டியில் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துல வந்து நின்றுவோம். ஆனால் நீங்க ரொம்ப தேடாம நீங்க சாப்பிடுற சாப்பாடை மனதில் வச்சு ஓட்டு போடுங்க. இந்த பிள்ளைங்க என்னடா இப்படி பேசுறாங்களே, இவங்க வந்ததை என்னதான் கிழிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சாது ஒரு தடவை போடுங்க. ஏன்னா எல்லாம் உங்க வாரிசுக்கு தான், உங்க பிள்ளைகளோட வாரிசு தான் நிற்கும். உங்க பிள்ளைகளோட வாரிசு தான் நிற்கிறோம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க போட்ட தலைவர்கள் இத்தனை வருஷம் ஆண்டுட்டாங்க, அவங்க ஒன்றும் செய்யல. அதான் சொல்லல, எங்க ஐயன் காமராஜரை பற்றி எதிர்த்து பேசியதை கூட ஸ்டாலின் கண்டிக்கல. என்ன சொல்றாரு? அதெல்லாம் பெருசா எடுக்காதீங்க, யாரும் சொல்லியெல்லாம் காமராஜர் புகழை குறைக்க முடியாது அப்படிங்கிறார். அதே ஸ்டாலின் 2 நாளைக்கு முன்னாடி சேலத்துல கருணாநிதியோட சிலை மீது மைய வீசிட்டாங்க. சொல்லியிருக்கணும்ல, கருணாநிதி சிலை மீது மை ஊற்றி எல்லாம் கருணாநிதியின் புகழை அழிக்க முடியாது, அமைதியா இருங்கள் அப்படி சொல்லியிருக்கணும்ல. மருத்துவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. எது? அவங்க அப்ப மேல மை ஊத்துறா தைக்கு உள்ள ஓடுறாங்க. ஆனா அஜித் குமார் அடிச்சு கொண்டா சிசிடிவி வேலை செய்ய மாட்டேங்குது. இதுக்கு சிசிடிவி வேலை செய்யுது. காமராஜரை பற்றி பேசினா அது பிரச்சனை இல்லை. அப்ப ஆட்சியாளர்கள் நினைச்சா அவங்களுக்கு தேவையில்லைன்னா தேவையில்லை. அப்ப அதை உணர்ந்து அப்படி இல்லாம மக்களுக்கு எது தேவை, மக்களுக்கு எது தேவையில்லை என்பதை உணர்ந்து செய்கிற ஒரு அரசியலை உருவாக்கணும். அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா பாடுபட்டுக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா இந்த பிரச்சனை இப்படியே நிறுத்த மாட்டோம். எங்களால எவ்வளவு தூரம் முண்ட முடியுமா? நாங்க பெரிய பணக்காரன் கிடையாது, நாங்க பெரிய அரசியல் பிள்ளைகள் கிடையாது. எங்களுக்கு இருக்க வலுவை வச்சுட்டு, எங்களுக்கு இருக்கிற உண்மையை வச்சுக்கிட்டு, எங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு எங்களால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருப்போம். நீதிமன்றத்தின் வாசலை தட்டுவோம். அங்கேயும் ஒரு வக்கீல் எங்களை மாதிரி ஃபீஸ் வாங்காத வக்கீல் எவனாவது இருப்பான். எல்லா இடத்துலையும் நல்ல ஒருத்தர் இருப்பான்ல, அங்கே அப்படி நல்ல ஒருத்தனை கண்டுபிடிப்போம், அவனை வச்சு வழக்கு போடுவோம். இந்த திருட்டை நிறுத்துக்கிற அளவுக்கு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு, இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் எங்களால் முடிகிற அளவுக்கு போராடுறோம். ஆனால் நாங்க மட்டுமே போராடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லோரும் ஒண்ணு, ஊர்கூடி தேர்தல் தேரு வேகமா ஓடுன்னு சொல்லுவாங்க நம்ம பழமொழி. அது மாதிரி எல்லோரும் சேர்ந்து திருட்டுக்கு எதிராக, இங்க நடக்கிற குற்றங்களுக்கு எதிராக எல்லாரும் கை கோக்கணும். அப்படி எல்லாம் ஒன்னா கை கோருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கோம். இல்லைன்னா இங்க போட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு போட்ட இந்த ஒரு 1000 ரூபாய் செலவு மிச்சம், இது போஸ்டர் அடிச்சது மிச்சம், பிளக்ஸ் அடிச்சது மிச்சம். இந்த காசை வச்சு மதுரை போய் வக்கீல பார்த்துட்டு வந்திருப்போம். அப்ப மக்களுக்கு இதை தெரியப்படுத்தும். நம்ம ஊர்ல இப்படி இருக்குதா? அப்ப எங்கேயோ படிச்ச மாதிரி நினைச்சோமே. அந்த தம்பி சொன்ன மாதிரி படத்துல தான் பேசிருப்பீங்க, மிரட்டி இப்படி மிரட்டுவாங்க அப்படி மிரட்டுவாங்க, காசை கொடுத்துருவாங்க, வண்டியை விட்டு ஏற்றிடுவாங்க. எல்லா இடத்துலையும் நடக்குது. வைரமுத்தை மிரட்டுவாங்க, கூட இருக்க தம்பியை மிரட்டுவாங்க, ஏன்ட்ட காசு கொடுத்து சமாளிப்பன்னு பார்ப்பாங்க. இங்க யாரெல்லாம் பெரிய ஆள் தெரியுதுன்னு பார்ப்பாங்க, இவனுக்கு மேல எவனாவது இருக்கானு பார்ப்பாங்க, அவனை கரெக்ட் பண்ணலாம். எல்லா வேலையும் நடக்குது இல்லையா? சொந்தக்காரனை வச்சு மிரட்டுவாங்க, உன் மருமனுக்கு இருக்கு இந்த வேலை, உன் அண்ணன் மகனுக்கு இருக்கு இந்த வேலை, உன் மகனுக்கு இருக்கு இந்த வேலை, போனமா வந்தமா வேலை. அவனே பொழப்பு இல்லாம கார அளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் ஊருக்கு வந்து 2 நாள் தான் இருக்கா. இந்த வேலையெல்லாம் பார்த்துக்க ஒழுங்கா இருக்கு சொல்லி கையை காலை ஒடிச்சு போட்டுருவேன். என்னென்ன மிரட்டுறாங்க நினைச்சு பாருங்க. அதெல்லாம் மீறி தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் உறவுகள் உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கை கொடுப்பீர் நம்பிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். கண்டிப்பாக இந்த செம்மண் களவு திருத்தப்படுகிற வரை நாம் தமிழர் கட்சியின் போராட்டம் தொடரும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக வாசு சட்டமன்ற தொகுதியின் மாணவர் பாசறை பொறுப்பு வகிக்கும், மாநில பொறுப்பு வகிக்கும் தங்கை சகுந்தா அவர்கள் நன்றி உரையாற்றுவார். உறவுகளுக்கு வணக்கம். இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இங்கே இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னென்ன நடக்கு அப்படின்ற. இந்த புத்தூர் மக்கள் தான் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும் இந்த மலை எப்படி இருக்குது, மண் எப்படி இருக்குது, நம்ம வளம் எப்படி இருக்குன்றது நல்லா தெரியும். அண்ணனும் சிறப்பாக சொன்னாங்க. நாங்கள் ஒவ்வொரு தடையும் உங்களுக்காக எந்த ஒரு செயலானாலும் உங்களுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி
எங்களை நிப்பாட்டினீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு தருவோம். அண்ணன் சொன்ன மாதிரி தான், என்னடா இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இதுக்கு ஒரு காட்டியான ஓட்டு போட்டு பாருங்க, கண்டிப்பாக நம்ம நிலைமை மாறி வருவோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். நாம் தமிழர். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கனிம வளத்தை கொள்ளை அடிக்கும் அரசு இயந்திரத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். வேடிக்கை பார்க்கும் அரசு நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நிறைவு செய்வோம்.